அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய மகத்துவத்தை நம்ம சொல்லி முடிக்க முடியாது. மிக பிரம்மாண்டமான அளவிலே கர்த்தர் கிரியை செய்து வருகிறார். பயங்கரவாதிகளை, மோசமானவர்களை, அடிமைத்தனத்திலே அழிந்து கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் ஆண்டவர் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக்கி கொண்டு வருகிறார். ஊழியத்தின் பாதைகளிலே நாங்கள் ஏராளமான மக்கள் அப்படி சந்திக்கிறோம், ஆச்சரியப்பட்டிருக்கிறோம், சந்தோஷப்பட்டிருக்கிறோம், கழிவுர்ந்திருக்கிறோம். இங்கே இன்றைக்கு நம்முடைய மத்தியில ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன் வந்திருக்கிறார். அவரை பற்றி நம்ம கேட்க போறோம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எதையெல்லாம் சந்தித்தார், அவர் எந்த எல்லை மட்டும் கடந்து போனார், கடைசியில் அவர் எப்படி கர்த்தருடைய பாதையிலே வந்தார் என்கிற விஷயத்தை நம்ம நேரில் கேட்க போறோம். கேளுங்க, அனுபவிங்க, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா, உங்க பேர் சொல்லுங்களேன். பாஸ்டர் பிரபாகரன். இப்போ நீங்க பாஸ்டர் பிரபாகரன். இந்த பேரு மணிவண்ணன். மணிவண்ணன். அதாவது நீங்க அப்போ பிறவியில நீங்க கிறிஸ்தவர் இல்ல? இல்ல. ஓஹோ. அப்பா பேர் என்னங்க? பரந்தாமன். உங்க அப்பா பேர் பரந்தாமன். அம்மா பேர் லட்சுமி. லட்சுமி. அப்ப நீங்க வேற ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருந்தேன். சரி சரி சரி. இப்போ உங்க கூட பிறந்தவங்க 5 பேர் பெண்கள், நான் ஒருத்தன் பையன். ஓ, 5 பேர் பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒரு பையன். ஒரே பையன். ரொம்ப செல்லமால இருந்திருக்கீங்க. ஆமா, பயங்கர செல்வம். ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. எந்த அளவுக்கு அந்த செல்வாக்கு இருந்துச்சுங்க? நல்ல வீடு வசதி எல்லாம் நல்லா இருந்ததுயா. வேசார்பில் தேசிகானந்தபுரத்தில் வீடு இருந்தது. நிறைய மாடுகள்லாம் இருந்தது. வேலையாட்கள்லாம் இருந்தாங்க வீட்டில். அப்போ அந்த வெங்கல சொம்பில் பாலை கறந்து அப்படியே காசாமல் கொண்டு வந்து கொடுப்பாங்க, சூடாக குடிக்க சொல்லி. நல்ல பாசமாக வளர்த்தாங்க. வேசார்பேட்டில் அம்பல் கேப் ஹோட்டலுன்னு சொல்லி நல்ல பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஹோட்டலு. அந்த ஹோட்டலை சார்ந்தா போல் ஒரு பால் கடை, பெரிய பால் கடை இருக்கும். அந்த பால் கடைக்கு நம்ம வீட்டில் இருந்து தான் மாட்டு பால் சப்ளை பண்ணுவோம். அந்த தெருவில் நல்ல உசந்து இருந்த ஒரு குடும்பம் ஐயா. அப்போ உங்கள் அப்பா இதுதான் தொழிலா? அப்பா பிஎன்சி மில்லில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ இந்த மாடுகள் வச்சு வளர்த்தது வேலைகள் பார்த்துக்கிடுவாங்க. இது சைட் பிஸ்னஸ்? ஆமாம், சைட் பிஸ்னஸ். அம்மா இப்படி எல்லாத்தையும் இதெல்லாம் கவனிச்சுப்பாங்களா, இல்லை அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே? ஹவுஸ் ஒய்ஃப். அம்மா மாடுகளை பார்க்குறதெல்லாம் அப்பா தான்? அப்பா பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த வேலையாட்கள் எல்லாம் மாடு கழுவுறது, தீனி போடுறது எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களே கவனிச்சு. ஆமாம், ஒரு 8 பேர் வேலைக்காரர் இருந்தாங்க. 8 பேர்? ஆமாம். இப்போ எத்தனை மாடு இருந்திருக்கும்? ஒரு 16 மாடு கிட்ட இருக்கும். 16 மாடு. பெரிய கேம்ப் இருக்கும். ஓ, சரி சரி. அது சொந்த இடமா உங்களுக்கு? சொந்த இடம். ஒரு 4 கிரவுண்டில் இடம். 4 கிரவுண்ட் இடம். நல்லது. உங்கள் கூட பிறந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் படிச்சுட்டு அப்படியே வீட்டோடு தான் இருந்தாங்க. அது பிறகு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, சரி சரி சரி. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இந்துவா? ஓஹோ. எந்த வயசில் அப்போ உங்களுக்கு இந்த இயேசு அப்படிங்கிற விஷயம் தெரியும்? 25 வயதுக்கு மேலேயா. எப்படி நீங்கள் இந்த இதுக்குள்ளே வந்தீங்க? நான் அம்மா செல்லத்தில் வளரும்போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ வேலையை செய்ய தேவையில்ல, பாட்டனார் சொத்து நல்லா இருக்கு, நீ அப்படியே சும்மா இருந்தால் போதேன்ப்பா, இந்த 5 பெண்களை கட்டி கொடுத்துட்டோம்னா போதும், நீ தான் இந்த வாரிசுன்னு சொன்னாங்க. அதனால ஒரு பெருமை எனக்குள்ளே வந்ததுனால, சரி நம்ம எதுவும் வேலை செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லி என்னுடைய பாட்டனார் வீடு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு ரூமு காலி செஞ்சுட்டு குறிமேடை நடத்திட்டு இருந்தேன். சில ஆவிகளை வச்சுக்கிட்டு உடுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு, பம்பை உடுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு, ஒரு 7 ஆவியை வச்சுட்டு குறிமேடை நடத்திக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு அதுலேயும் திருப்தி அடையாமல் மாந்திரிகம் கற்றுக்கணும்னு சொல்லி செகண்டா போயிட்டு அவர்கிட்ட போட்டு சில மாந்திரிகத்தை கற்றுக்கிட்டு, மாந்திரிகம் மைய வச்சுட்டு, சண்டால மையின்னு அந்த பேர் அதுக்கு, அது கழுத்துலேயும் மாட்டிட்டு இருப்பேன். அது யாரையாவது எதனா பண்ணி ஆகணும். அதான் சண்டாலம், வம்பு இருக்கிற ஒரு மைய, அதை வச்சுக்கிட்டு சண்டாலத்தனம் சண்டாலன்னு சொல்லுவாங்க. ஆமாயா ஆமாயா. எதுக்காக அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிங்க? என்னமோ ஏதாவது ஒரு பேர் எடுக்கணும். சும்மா ஒரு தற்பெருமைக்காக இதை இறங்க முடியாது. சும்மா இறங்கினது இது பெரிய தீவிரமா கொண்டு போய் விட்டுச்சு. குறிமேடை வச்சிருந்தேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாயா. பாட்டான் வீட்டுல? ஆமா ஆமாயா. அது எதுக்கு போனேன், எது ஆரம்பிச்சிங்க? அது இந்த குறி கேட்க வருவாங்கய்யா.
சரி, அந்த குறி கேட்க வர்றது உங்களை எப்படி அவங்க குறி கேட்க வந்தாங்க? என்ன ஒரு நேசமணின்னு ஒரு தம்பி இருந்தாங்க, ரங்கநாதபுரம் என்று சொல்லி என் தாத்தா வீட்டுக்கு பேக் சைடில் பாட்டனார் வீட்டுக்கு அங்கே நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே உள்ளவங்களுக்கு எது பிரச்சனை ஆகி போய் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வீசிட்டார் அந்த தலைவர். அந்த அந்த நேரம் தற்செயலாக நான் அங்கே போகும்போது வா நான் ரூம் கொடுக்குறேன்னு இட்டுட்டு வந்தது தான், அவ்வளோதான். அவங்க ஏற்கனவே குறி சொல்றவங்க அவர் மேலே 7 ஆவி இருந்தது. சரி, அவர் மேல அந்த மாதிரி 7 ஆவி வச்சுட்டு இருந்தாங்க. அவரை கூட்டிட்டு வந்து நான் வச்ச போது நானும் பூசாரி ஆயிட்டேன். இப்படிதான் தள்ளப்பட்டது நானு. அப்ப அவர் கொண்டு வந்து உங்களுக்கு அத என்ன வந்து நடத்த வச்சுட்டாரு. அவர் உங்களுக்கு கத்து கொடுத்தாரா இல்ல அந்த ஆவி உங்ககிட்ட வந்துருச்சா? அந்த ஆவி அவர் மேல இருக்கு, நான் பூசாரி, அதாவது உடுக்க அடிச்சு நான் கேட்டு சொல்றது. சரி சரி சரி. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா குறிமேடுன்னு சொல்லும் போது பார்த்தா சாதாரணமா ஒரு ஆவி உட்காந்து குறி சொல்ல முடியாது, அது பலிக்காது. இது நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு ஒரு பீடை மாதிரி கட்டிட்டு ஒரு ஸ்லாப் 2க்கு 2க்கு வச்சுட்டு அதுக்குள்ள அந்த தலைச்சம் கை தகுடு மை எல்லாம் வச்சுட்டு மூடிட்டோம்னா தான் அந்த தகுடு மை பேசும் இந்த ஆவியோடு. இப்படி பார்த்தா போல இருப்பாங்க. பின் சைடு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு மாடு காணாத போயிடுச்சு, இந்த நம்பர்ல இருக்கு, திருடிட்டு போனோம் வீட்டில் வேலைக்காரன் என்னட்டு இந்த ஆவிக்குள்ள அந்த தகுடு பேசும். சாதாரணமா குறி சொல்ல முடியாதுயா, அது பலிக்காது. இந்த பீடத்து மேல உட்கார வச்சு இப்போ இந்த நீங்க உடுக்கடிச்சு இதெல்லாம் சொல்றேன் நீங்க. ஆமாங்கய்யா. இந்த உடுக்கடிக்கிறதுலாம் வந்து ஒரு பாரம்பரியமா அப்படி வழக்கமா தானே கத்துக்கிட்டு வர்றாங்க. ஆமாயா ஆமா. நீங்க அப்படி உங்க குடும்பத்துல அப்படிப்பட்டவங்களா? இல்லையா, நான் கத்துக்கிட்டேன். நான் அவரோட அந்த குறி சொல்றதோட அவரு எனக்கு கருத்து கொடுத்தாரு. இந்த உடுக்கடிக்கிறது உடுக்கடிக்கிட்டு இந்த பம்பை உடுக்க நல்லா அடிப்பேன் நான். அதுக்கு பம்பை உடுக்க நீங்க அங்க போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது அப்ப நீங்க வந்து அதை விளையாட்டுத்தனமா கத்துக்கிட்டீங்களா இல்லன்னா ஒரு விளையாட்டுத்தனமா கத்துக்கிட்டேன் நான். அதுல வந்து நோயினம்ன்ற ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடையாது. என்னமோ நம்மள பிரியா விட்டாங்களே அம்மா அப்படி சொன்னாங்களன்றதுனால அதுல போய் நோய்ஞ்சிட்டேன். டைம் பாசிங் போன போல போனது. தற்செயலா அந்த மந்திரவாதி என்றவர் ஒரு முறை கான்டாக்ட் ஆனாரு. அவர் என்ன சொன்னாருன்னா இந்த ஆவியெல்லாம் நான் கட்டி விடுவேன், இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, டப்பால புடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன்னு சொன்னாருங்க. அதன் பிறகு நீங்க இந்த குறி சொல்றத அந்த ஆவி எல்லாம் எங்களுக்கு அடிமை, மந்திரவாதிக்கு தான் அடிமை. சரி சரி. நாங்க சொன்னா இப்ப பாருங்கன்னு சொல்லி என்னுடைய குறி சொல்ற ஆவியை வாயை கட்டிட்டாரு. சரியா போச்சு, பேசல. அப்புறம் தான் சரி இதை விட இவருக்கு தான் சக்தி இருக்குது போல் தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு சீடனா செஞ்சு அவர்கிட்ட சில ரொம்ப நாளாச்சு அவர் சொல்லி கொடுக்கல. ஒரு 2-3 வருஷத்துக்கு எதுவும் சொல்லி கொடுக்கவே இல்லை. அதன் பிறகு எல்லா மாந்திரிகத்தையும் கத்து கொடுத்தாரு. அதன்படி நாம செகண்டராபேட் போயிட்டு வந்தோம். ஆமா, போயிருந்தேன். அப்பப்போ வருவாரு. இப்போ சமீபத்துல மறிச்சிட்டாரு, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. ஆனா வந்து போவாருங்க. வந்து போனாருன்னா செல்வாக்கு இருந்துச்சு, நல்ல மதிப்பு இருந்தது. 2வது வந்து அவருக்கு நம்ம எல்லாம் கன்வென்ஸ் எல்லாம் பண்ணி ரூம்லாம் எடுத்து கொடுத்து நல்லபடியா அனுப்புவோம். அந்த ஊர்ல அவருக்கு நல்ல மதிப்பு இருக்கும். நிறைய இடங்கள்ல கூப்பிட்டு போவாங்க அவரை. அவர்கிட்ட தான் நீங்க இப்ப இந்த மாந்திரிகம் கத்துக்கிட்டு இந்த மாந்திரிகத்துல ஈடுபட்டேன். அதுல நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்தீங்க? அதுல ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன் நான். எப்படின்னா நிறைய ஆட்கள் வருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து தான் துட்டு கொடுத்து சூன்யம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கும் விளக்கம் தெரியாது. அது என்னன்னு சொன்னா நல்ல ஒரு பிக்கா வந்தாங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ரிச் பீப்புள் கார்ல இருக்கிற நம்ம ஆட்கள் ஒரு 10 பேர் இருப்பானுங்க, கூலிப்படம் மாதிரி உட்காந்துட்டு இருப்பானுங்க. அவங்க பின்னாடி போகும்போது செப்பல் இங்கே கயிட்டுருங்க, கார்லயே கயிட்டுருங்கன்னு சொல்லுவானுங்க. ஏங்க அங்க இருக்க லாங்ல இல்ல இங்கே கழட்டிடுங்க, சாமியார் திட்டுவார், போகப்படுவார். கழட்டிட்ட உடனே அந்த மணல் கொட்டி இருக்கிற காலை வச்சோன்னா அந்த மண்ணை அள்ளிடுவாங்க. அள்ளி கொண்டு வந்து எண்ணுக்கிட்ட கொடுத்துருவாங்க பேப்பர்ல மடிச்சு. இதுதான் அந்த துட்டு கொடுத்து தானே சூன்யம் வச்சுக்கிறது. முதல்ல நாங்க யாருக்கு சூன்யம் பண்ணோம்னா அவங்களுக்கு தான் பண்ணுவோம், வரவங்களுக்கு தான் பண்ணுவோம். பண்ணிட்டு அவங்கள கட்டி வச்சிருவோம். அப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம கூப்பிட வேண்டியதே கிடையாது, அவங்களே வந்துருவாங்க. அவங்களுக்கு வீட்டுல வேலையாட்கள் இருந்தா கூட நமக்கு பணியோட செய்ய வந்துருவாங்க. மதியம் கரெக்டா 11:30 மணி ஆகிட்ட சாப்பாடு டிஃபன் அடக்கு எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. போகும்போது கை நிறைய பணம் கொடுத்துட்டு போவாங்க. அதனால நம்ம சூன்யம் பண்றது அவங்களுக்கு தான். 2வது வந்து ஏதாவது பிசாசு பிடிச்சதுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா அவன் நினைச்சுக்காங்க நம்ம ஓட்டிடுவோம்னு சொல்லி. கிடையாதுயா, அந்த பிசாசை விட ஒரு பெரிய பிசாசு எங்க கிட்ட இருக்கும். அதை கொண்டு வந்து அந்த தகுடுல எழுதி தகுடை கீழே விட்டோம்னா மீன் போல ஓடணும். அது உயிர் இருக்கணும். ரத்தம்லாம் கொடுப்போம். என் காலில் எல்லாம் பார்த்தா வெட்டு இருக்கும். ரத்தம் கொடுத்தோடனே அந்த தகுடு வந்து மீன் போல ஓடும். அப்போ பிடிச்சி அந்த பீடிங்குள்ள சொருவி அந்த குளிச்சத்தை மடிச்சு இடுப்புல கட்டிட்டோம்னா இப்போ இட்டுட்டு வந்தது ஒரு பேய்னா இப்போ துட்டை கொடுத்துட்டு இன்னொரு பேயை எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த பேயை அந்த பேய் ஓவர்டேக் பண்ணிடும்.
ஓஹோ, ஓவர்டேக் பண்ணி நீ அமைதியா இரு. அமைதியா இருந்தா அடக்கி வைக்கும். ஆனா ஒன்று சொல்லுவோம், இந்த பன்னிக்கறி எதுவும் சாப்பிடாதீங்க, இந்த வீட்டு தூரம் இருக்கிறது எதுவும் துணி மேலே படக்கூடாது, சுத்தமாக பார்த்துக்கிடுங்க, அந்த குளிச்சதுக்கு வந்து சாம்பிராணி போக அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. எதுக்குன்னு வாங்க, அதெல்லாம் சொல்லலை, நீங்கள் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். சப்போஸ் அவங்க அதுக்கு மாறா பண்ணாங்கன்னா 2 ஆவியும் கிளப்பிக்கும். அதன் பிறகு என்னாலையும் காப்பாற்ற முடியாது. மந்திரவாதியுடைய வேலையா எப்படியாப்பட்ட மந்திரவாதியா கூட இருக்கட்டும் ஐயா, தொட்டனா எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டுங்க தான், எப்படியாப்பட்ட மந்திரவாதியில கட்டதான் தெரியும், கட்ட அவிக்கவே முடியாது. இப்ப நான் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் அந்த கட்டை அவிக்கிறாரு. வேற யாராலையும் முடியாது, எந்த மந்திரவாதியிலும் முடியாது. கட்ட முடியும், கெடுதல் செய்ய முடியும், நல்லது செய்ய முடியாது. ஆமாங்க ஐயா. இந்த மந்திரவாதிகள் இதெல்லாமே வந்து ஒரு லாப நோக்கத்துக்காக ஏதோ செய்யறாங்க. ஆனா அந்த காசு ₹10 கூட நிக்காதியா. நிக்காது. குடும்பத்துல சமாதானம் இருக்காது. குடும்பத்துல பிள்ளைங்கள எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. சேராது. குடும்பம் ஒண்ணா இருக்கு. சேராது. ஏன்னா அந்த குடும்பத்தை சேர்த்தா அந்த ஆவிகளுக்கு வேலை இல்லாத போயிடும். சரி. அதனால சேர விடாத பார்க்கும். இந்த குறிமடையில கூட பாத்துக்கிட்டீங்களா, ரொம்ப தீவிரமா கொண்டு போனோம்னா ஒரு ஆவி, சில ஆவிகளுக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த ஆவிகள் வந்து அவங்க மேல அமர்ந்துச்சுன்னா அவங்க லேடிஸ் மாதிரி ஆயிடுவாங்க. சரி. அவங்க கல்யாணம் பண்ணி என்னென்ன இருந்தவங்க அப்படிதான் ஆயிட்டான். கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், பேச்சு மாறிடும், லேடிஸ் வாய்ஸ்ல பேசுவாங்க, யாரோட சேர மாட்டாங்க. லேடிஸ் எங்க உட்காந்துட்டு இருக்காங்களோ அந்த கும்பல்ல தான் போய் இவங்க நடுவா உட்காருவாங்க. அப்படி பண்ணிடும் அது. ஏன்னா இவன் ஏதாவது மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான்னா நமக்கு யாருன்னு சொல்லி அப்படி பைண்ட் பண்ணிடுவாங்க. அது ஆமாய்யா, அப்படி வச்சு இந்த மாந்திரிகம் இதுலலாம் நீங்க போயிட்டு அதுல நல்லா சம்பாதிச்சிருப்பீங்கல்ல, நிறைய காசு வருமையா. அதான் நிற்காதுன்னு சொல்றேன். கூட இருக்காங்கல்ல, ஆமா, அவனுங்கெல்லாம் அந்த தண்ணி எண்ணி போடுற ஆட்கள் தான் அவனுங்க. அதனால பிரிச்சு கொடுத்துருக்கு காசு. எனக்கு தேவை கிடையாது, என்ன வீட்டுல சேர்க்காத அளவுக்கு ஆயிப்போச்சு. எவ்வளவு சொல்லி பார்த்தா. நீங்க இந்த மாந்திரிகம் எல்லாம் போறது வந்து உங்க வீட்டாருக்கான ஈடுபாடு கிடையாது. வேணா நாங்க நம்ம எதுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம ஏன் கெடுத்துச்சு, நம்ம நல்லா இருக்கிறோம், ஏதோ இறைவன் நல்லா வச்சுன்னு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்பிட்டு எடுத்தா போல வேப்ப மரத்தாண்ட ஒரு பெரிய பாம்பு புத்து இருக்கும் ஐயா. அந்த பாம்பு வீட்டுக்குள்ள வந்து போகும். வீட்டுக்குள்ள வந்து போகும். இந்த நேரத்துல வந்து எனக்கு என்னுடைய அம்மாவுக்கு வந்து கடைசியா ஒரு பொண்ணு பிறந்தது வந்து பாம்பு உருவத்துல பிறந்துச்சு. அது எப்படி பாம்பா மாதிரியே நாக்கு இப்படி பண்ணும். புதன்கிழமையானா கத்தம், பேச்சு வராது. அப்படியே நழுவி போயிட்டு வாஸ்கட்டாண்டு போய் தலையை வச்சுட்டு படகும். ட்ரெஸ் போடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பெரிய பொண்ணு ஆயிட்டு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த நேரத்துல. அப்போ அது கத்தும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ என்னுடைய தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாம்பு புத்தாண்ட போயிட்டு அந்த பால் முட்டையெல்லாம் வச்சுட்டு வந்தா தான் இது அடங்கும். அது வரலாம் கத்தும். இரவுல நல்லா அந்த பாம்பு ஏறி வீட்டுக்குள்ள இருந்து 10 நிக்குள்ள விடும். அப்பா அடிக்க வாங்கினாருன்னா ஏதாவது எடுத்து 3 முறை சத்தியம் அடிக்கும், நான் எதுவும் பண்ண வரல, அதை புரிஞ்சுக்கிறோம், இந்த பொண்ணை பார்க்க வந்துக்கிறேன்னு. கொஞ்ச நேரம் நல்லா அப்படி பார்த்துட்டு அது வந்தா இதுவும் நல்லா விளையாடும். உருளும், இப்படி உருளும், அப்படி உருளும். ரொம்ப கொடுமையான சூழ்நிலை தான் இருந்தாங்க எந்தில் இருக்கும்போது கூட. இதுக்கு மாறா நீ வேற இப்படி பண்ணாதப்பா, நமக்கு நல்லா இருக்காது, எதுக்கு அடுத்த குடும்பத்தை நம்பி எதுக்கு கெடுப்பானே. அது உங்க வீட்டுல உள்ள ஒரு பிள்ளை? ஆமா, என் கூட பிறந்தவங்க ரத்தத்துல. ஆமா. அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க இறந்துட்டாங்கய்யா. கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நாங்க ஜபிச்சோம், அந்த இதெல்லாம் போயிடுச்சு. ஆமா, வாலிமான பிள்ளை எப்படி நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுயான போது அப்போ ஆவியானவர் பேசினாரு. அந்த பாஸ்டர் கூட இந்த மாதிரி கர்த்தர் அந்த ஜீவனை எடுத்துட்டு வருமா, இருக்கிறது பலன் இல்லை அந்த பிள்ளை சொன்ன உடனே அந்த வீக்லயே மாறிச்சிச்சு. அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே சிக்கா இருந்தாங்களா இல்ல நல்லா இருந்த அப்படியே கண்ணை மூடிட்டாங்க. வாய் ஏற்கனவே வாய் பேச்செல்லாம் வராது, நிற்கவும் முடியாது, இப்படி பாம்பு மாதிரி தான் பின்னிட்டு இருக்கும். யாருன்னா பார்த்தா கூட பயப்படுவாங்க. அந்த நாக்கு அப்படி அடிக்கும் பாம்பு மாதிரி தான் கத்தம், பேச்சு வராது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருந்தாங்க. இதுக்கு மேல நீ ஏன்பா அது மாதிரிலாம் பண்ற, நம்ம குடும்பத்தை தான்ப்பா வந்து அடிக்கும், இதெல்லாம் வேணாப்பா. அது சொல்லியும் நீங்க கேட்கலையா? கேட்கல, நான் கேட்கல. அந்த மாதிரி அதுல அந்த அளவுக்கு ஈடுபாடா இல்ல அந்த ஆவிகள் உங்களை அப்படி இழுத்துட்டு போகுது? அந்த ஆவிகள் அது மாதிரி நம்மளை அடிமைப்படுத்துறீங்க, அந்த மைண்ட டைவர்ட் பண்றோம். வீட்டு பக்கம் போக கூடாது, நம்ம அப்படியே போனோம்னா அவங்க நம்மள பகை மாதிரி பார்ப்பாங்க வீட்டுல. ஆமா, எரிஞ்சு வர மாதிரி பார்ப்பாங்க. ஏன் வந்து அப்படி பேசுற அளவுக்கு இருக்கும் வார்த்தை. நான் எதுக்கு வந்த அப்படின்னு போது நான் நீ வரவே மாட்டேன்ட்டு போயிடுவேன்.
அப்ப நீங்க ஃபுல்லா அந்த உங்க தாத்தா வீடு தாத்தா வீட்லயே இருந்துட்டேன், அங்கேயே இருந்துட்டேன். அது வருஷம் அப்படி அந்த மாந்திரிகம் இதுல ஈடுபட்டு இருந்தீங்க? எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருக்கும் ஐயா. 10 வருஷம். ஆமாங்க. அது 10 வருஷத்துல உங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் இருந்துச்சா? இல்ல எதுவும் கிடையாது, முன்னேற்றமே கிடையாது. எல்லாரும் யார் பார்த்தாலும் நம்மளை வாழ்த்து போறது கிடையாது மெயினா. ரெண்டாவது வந்து நம்ம செய்யறது கெடுதல்னு நல்லா தெரியுது. அது நமக்கு திருப்தி அளிக்காது. அதனால அந்த பணம் வந்ததுன்னா கூட இங்க நைட்டுக்கு வந்ததுன்னா மறுநாள் காலையில ₹1 இருக்காது. எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாம் காலி ஆகிடும். அவன் எடுத்துட்டு போயிடுவான், நானும் எடுத்துக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு செலவுக்கெல்லாம்? செலவுக்கு எனக்கு என்ன இருக்குது, அதான் வராங்களே அவங்க வந்து எல்லாம் டிஃபன் சாப்பாடு எந்த ஹோட்டலுக்கு போறீங்க எல்லாம் அவங்களும் பண்றாங்களே. நமக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் காலையில வந்து நம்மள தட்டி எழுப்பி பிளாஸ்டிக்ல காப்பி கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்துருவாங்க. நமக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ராஜபோக வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை. அந்த பல்ல தொலைகிறது தான் ஒரு வேலை. அவ்வளவுதான். மற்றதெல்லாம் அவங்க வர கஸ்டமர் நமக்கு எல்லாம் பண்ணிடுவாங்க. கஸ்டமர் வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்க. வீட்டுல போனா 2-3 நாள் தங்கி கூட வரலாம். நமக்கு தனி ரூம் ஏசி எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவரை, நம்ம சும்மா தான் தூங்கிட்டு கிடப்போம். அவர் மந்திரத்துல இருப்பார், அது ஒண்ணும் கிடையாது, சும்மா தான் தூங்கிட்டு கிடப்போம். கிடைச்சா போதும் சோகசான்னு இருந்திருப்போம். அப்படிதான் வாழ்ந்துட்டு. நல்லா உங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு அந்த மாந்திரிக வாழ்க்கை. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு திருப்தி அளிக்காம அதுலயே இருந்த நீங்க எதனால பாதை மாறி இந்த இயேசுவின் பாதையில வந்தீங்க? அதுதான், அப்படியே இருந்துட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி சூனிய கட்டு பண்ணிட்டு இருந்தோம். பெரிய ரவுடி, இந்த தெருவில் ஒண்ணுமே பண்ண முடியாது அவனை சொன்னாலும் கூட அவனுக்கு மைதா மாவுல எடுத்து ஒரு கைக்குட்ட துண்டு இல்லாம காலடி மண்ணு கொடுத்தா போதும். அதை கொண்டு போயிட்டு நைட்டு அமாவாசை இரவுல தலைச்சம் குய் எங்களுக்கு தான் தெரியும், அங்கே போகும்போது தெரியும். அது மேலே உட்காந்து மைதா மாவு உருவு செய்து உள்ள யூரின் டியூப் போது பாருங்க, அதை கட் பண்ணிட்டோம்னா அவன் ஒரே வாரத்தில் ரத்தமாக போயிட்டு பாத்ரூமில் ஒரு வாரத்துக்குள்ள தேரப்புல செத்துருவான். நன்றி ஒரு தேர மாதிரி நவராயிரம் செத்து போயிடுவான். எந்த டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி சூழ்நிலை பண்ண நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நல்ல ஒரு தாய்மையான மனப்பான்மை இல்லாமல் போயிடுச்சு. வெறிதானம் அதிகமாகி போச்சு. அது எனக்குள்ள இல்ல, அந்த இந்த மாதிரி ஒருத்தர் அழிக்கிறது, இல்லைன்னா ஒருத்தருடைய லைஃபை காலி பண்றது, இல்ல சிக்காக்குறது, ஆமா இந்த மாதிரி அவங்க பைத்தியம் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு, இல்லைன்னா ஒரு என்னடா இப்படி பண்ணிட்டோமே அந்த மாதிரி ஒரு பாவம் அதெல்லாம் வராது? அது வராது, வெறித்தனமா ஆயிடுமே. அங்க போய் உட்காந்து போனாவே யார் முகத்தை பார்த்தாலும் வெறித்தனமா இருக்கும். என்ன சொல்லு அப்படின்னு தான் கேட்போம். கண்டி தாய்மையா வராது. அங்க விட்டு எலும்பி கொஞ்சம் வெளியில வந்துட்டோம்னா தாய்மையா பேசுவோம். சாதாரணமாயிரும். அந்த இடத்துல உட்காந்தாவே என்ன சொல்லுங்க மடமடன்னு சொல்லுங்க, டைம் எடுக்காதீங்க, டைம் கிடையாது அப்படி பேச ஆரம்பிச்சிடும். அவங்கள ஒத்துரி பேசுவாங்க, என்ன இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி பயந்துருவாங்க. அப்ப உங்களுக்கு அதனால வந்து எந்த மகிழ்ச்சியும் கிடையாது, திருப்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எந்த சமாதானமும் கிடையாது. ஏதோ ஒரு விதமான ஒரு அடிமைத்தனம் உங்களை அதை செய்ய வச்சு. ஆமா, ஒரு அடிமைத்தனம். இந்த மாதிரியான ஒரு அடிமையில நம்மளை கொண்டு போயிருச்சு. அது மெயினா கொண்டு போய் லாக் பண்ணிருச்சு. சரி. அப்பா அம்மா பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, கூட பிறந்தவங்களை பார்க்க கூடாது. சரி, அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க வேற ஒரு பாதையில பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, அப்ப அது பிறகுயா நான் ரட்சிப்புக்குள்ள வந்து ஒரு ஸ்டேஜ் இந்த மாதிரி நிறைய செய்வினை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தபடி பாருங்க, ஒரு குடும்பமே சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னா அவங்க காலடி மண்ணுங்களை எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா அது வேலைப்பாடு பண்ணி ஓடுற தண்ணியில கரைச்சி விட்டோம்னா குடும்பமே பராமரிக்கப்படும், வீடே தரிசாயிடும். வீடு ஒண்ணுமே இல்லாத தரமட்டமா போயிருமையா. குடும்பத்துல டெய்லி சண்டை நடக்கும். சமாதானமா குடும்பம் தான் அவங்க, நல்ல டெய்லி அடிச்சுன்னு பொருளுவாங்க. அப்பா அம்மா ஃபுல்லா அடிச்சுப்பாங்க, அடிச்சு இடிச்சு பொருண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த இடமே யாரோ அபகரிக்கிற நிலைமைக்கு போயிடும். சரி. அது குடும்பத்துக்கு செய்யற செய்வினை. இந்த மாதிரி பலவிதமான செய்வினை செய்து நிறைய குடும்பங்களை நாசத்துக்கு தள்ளப்பட்டிருக்கியா. ஆனாலும் இன்னும் வெறியாடுங்களா அந்த நேரத்துக்கு, இன்னும் யாராவது வருவாங்களா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு இன்னும் பெரிய மகிழ்ச்சி ஆடினா அதுலதான் மகிழ்ச்சி இருந்தது. சரி. ஒருத்தரை கெடுக்கிறதுல மகிழ்ச்சி, ஒரு குடும்ப நாசமாகிறதுல மகிழ்ச்சி, ஒருத்தன் செத்து போறதுல மகிழ்ச்சி. அப்படி அந்த சந்தோஷத்துல போயிட்டு இருந்தது. ஏன்னா பணம் வந்த உடனே இவனுங்க அப்படியே பாகம் பண்ணிட்டு போயிடுவாங்க, எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதனால அவனுங்களும் என்னை விட்டு போக மாட்டானுங்க. டெய்லி பணம் கிடைக்குது. ரெண்டாவது எனக்கு ஆட்கள் வேணும். அதனால நிறைய ஆட்கள் வருவாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும்
இந்த மாதிரி ஒரு மாந்திரிகம் பண்ணுறோம் வீடு நல்லா ஆயிடுன்னு சொன்னோம்னா உடனே போய்ட்டு இந்த ஓம கொண்டை ஏற்றிடுவோம். இந்த கல்லெல்லாம் கட்டி உள்ளே வந்து 9 நவதானியம் சமத்துக்கெல்லாம் போட்டு எரி விட்டுருவோம். எரி விடும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சணலெல்லாம் அடைச்சிடுவோம், புகை வெளியே போகக்கூடாது. ஏன்னா புகை வெளியே போனால் 4 பேர் வந்துட்டாங்கன்னா அதை ஊரை ஏமாற்றுவானுங்க, அவனை போய் அப்படின்றவாங்களேன்னு சொல்லி சணலை அடிச்சிடுவோம். உள்ளே தண்ணி கொட்ட இருப்பாங்க அவங்க. இதுக்கு முன்னே என்ன செய்வோம்னா இந்த 10 பேர் வச்சுருக்கோம் பாருங்க, இவங்களை வந்து இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் விரோதி அதை போய் நீங்கள் கண்டுட்டு வந்துருன்னு சொல்லுவோம். இவனுங்க போயிட்டு அந்த தெரு ஃபுல்லாக விசாரிச்சுட்டு பேரை எழுதிட்டு வந்துடுவாங்க. எழுதிட்டு வந்தவொடனே நம்பர் 1 நம்பர் 2ன்னு போட்டு தகடில் நான் எழுதுவேன். தகடில் எழுதிட்டு அந்த பையில் வச்சுப்பேன், சைடு பையில் வச்சுக்கிட்டு கண் கட்டி மையம் ஒன்று இருக்குது, செகண்டில் அப்படி கண்ணு அது கட்டி அது திறந்துடும். அந்த இதுக்குள்ளே நம்ம வேலை முடிச்சிடணும். அப்போது நீட்டாக போனோடனே அண்டா ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் கையை போட்டு கலைக்கு பாருங்கள், ஏதாவது உள்ளே இருக்கா பாருங்க. எல்லாரும் கலைக்கு பார்ப்பாங்க, ஒன்றும் இல்லையான்னுவாங்க. பார்த்துட்டிங்களே, டவுட் எதுவும் இல்லைல்ல, சரி உங்களுக்கு யார் விரோதின்னு இந்த அண்டா தண்ணியில் வரும் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். சட்டுன்னு அந்த கண்ணு கட்டுற மையில் வேலை பண்ணோடனே அப்படின்ற நேரத்தில் தகடெல்லாம் உள்ளே போட்டுருவேன். போட்டிட்டு கொஞ்சம் சவுட்டி விட்டுருவேன். இப்போ போட்டு பாருங்க என்ன இருக்கான்னா ஒன்று ஒன்றா எடுப்பாங்க பாருங்க, அந்த பேரெல்லாம் அப்படியே வரும் அந்த தெருவில். புட்டு புட்டு வைக்கிறாரு, கரெக்டாக இருக்க, இவன் தான் எனக்கு நேரு விரோதியுமே கரெக்டாக. இந்த மாதிரி அந்த ஆளு வந்து அந்த மாந்திரிகத்தையும் பயன்படுத்தி கொஞ்சம் மக்களை முட்டாளாக்குற மேஜிக் மாதிரி அந்த 10 பேர் எனக்கு அதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது. இன்னார் எங்கே இருக்காங்க போய் பார்த்துட்டு வா, நாளைக்கு அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லணும், இங்கே உட்காந்து உடனே அந்த மாதிரி சொல்லும் போது மை வந்து நிறைய வேலை செய்யாதியா, கொஞ்சம் மேஜிக்காக பண்ணணும்னா தான் அவங்களை ஜனங்களை நம்ப வைக்க முடியும். அந்த மாதிரி பண்ணிட்டு இது வந்து மையினும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலை கையை அறுத்து ரத்தம் விட்டால் தான் அந்த ஆவிங்க வேலை செய்யும். நம்ம ரத்தம் வேணும், அதுக்கு விட்டால் தான் வேலை செய்யும். அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மேஜிக் மாதிரி அந்த ஆட்கள் அனுப்பி வச்சு அவங்க போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க குடும்பத்தில் யார் முன்னாடி யார் இறந்தாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, திகிலான வார்த்தையெல்லாம் கேட்டு வந்துடுவானுங்க. அப்போ அவங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஆயிடும். அது பிறகு இறந்துட்டவங்கள வழுக்குல வர வைக்கிறோம்னு சொல்லுவோம். அதெல்லாம் சும்மா தான், அதெல்லாம் அந்த ஜனங்க நம்பிடுவாங்க. நல்லா மைதா மாவுல பெரிய இது பண்ணிட்டு நடுவில் குழி பண்ணி எண்ணெயை ஊற்றிட்டு பெரிய திரியை வச்சுட்டோம்னா அது காற்றுல எப்படி இருந்தாலும் அசையத்தானே செய்யும். என்ன வரவே மாட்டேன்றாங்க அவங்க அம்மா, என்ன அவங்களுக்கு திருப்தி பண்ணல போல் தெரியுது, என்ன எவனா ஒருத்தன் ஓனா இதுவான், நான் தான் எங்கள் அம்மா சாகர வரைக்கும் முகத்தை கூட பார்க்கல, அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணேன், அதுதான் வரமாட்டேன்றாங்க. அந்த காற்று கொஞ்சம் நிற்கும் போது நின்று நிற்கும். இப்போ உங்க மேல திருப்தி அடைஞ்சு நின்று இருக்கிறாங்க. அப்படி சாஞ்சா இந்த பக்கம் அவங்க நீ யாருப்பான்னு, நான் அவங்களுக்கு மூத்த உங்க மேல ரொம்ப பாசமாகறேன் வர வைக்கிறேன்னு சொல்லி சும்மா அந்த நெருப்பினுடைய அசைவை வச்சு அந்த வழக்கு தெரியல, அந்த அந்த காற்றுல எப்படிலாம் அசைவு வருதோ அதுக்கேற்ற அப்படி சொன்னோம்னா அவங்க ஒண்ணு அது கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த சென்டிமெண்ட் உணர்வை வச்சுதான் கேம் விளையாடுறது. சென்டிமெண்ட் தான் ஃபுல்லா சென்டிமெண்ட். அதுல வந்து அவரு கரெக்டா இருந்துட்டாருன்னா கேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓன்னு அழுதுருவாரு. ஆமா, எங்க அம்மாவுக்கு என் மேல பாசம் தான், என் பக்கமே நிக்கிறாங்களா, அது அப்படியே நின்று காத்து அந்த மாதிரிலாம் பாக்குது, செத்துட்டவங்களை வர வைக்கிறேன்னு சொல்லி அந்த அது ஒரு நாள். இந்த மாதிரி நிறைய அந்த மாந்திரிகத்துல ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்தோம்யா. அப்புறம் எப்போ உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டு? அதன் பிறகு இந்த மாதிரி மாந்திரிகம் அதிகமா செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மலையாள சகோதரி ஒன்று வந்ததுயா. நல்லா செவப்பா தகன்னு இருந்தது புள்ள, நல்லா ஆக்டிவா இருக்கிறதுனால இந்த பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, பணம் கொடுத்தா ஏமாத்திடலாம், கொஞ்சம் வத்தனம் தொத்தலமா இருந்தால் தான் நமக்கு தெரியும் பாதிக்கப்பட்டுக்கும். அந்த பிள்ளை நல்லா ஆக்டிவா இருக்கு, நல்லா ஒரு 18-20 வயசு இருக்கும், நல்லா இருக்குது, கேரளா பொண்ணு, நல்லா சகப்பா சுண்டி எடுத்த ரத்தம் அது மாதிரி இருக்குது. நீட்டாக வந்து 10,000 ரூபா கட்டு கொடுத்தது, கொடுத்து எங்கள் குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் பண்ணி வைங்கன்னு சொல்லிச்சு. வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இல்லை என்ன சொல்லி பிடிச்சி சொன்னோடனே காசை வாங்கிட்டு மந்திரத்தில் உட்காந்து ஆவிகளை அனுப்பிச்சு விட்டா அது ரிட்டர்ன் ஆகி வருது ஆவிகளாம். அது அவங்கள போய் அடிக்க மாட்டேங்குது. அது பிறகு எங்கள் வாத்தியாருக்கு சொன்ன பிறகு எங்கள் வாத்தியார் வந்தார், மை போட்டு பார்த்தியா அவங்க என்ன ஸ்தானத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு யாராவது பண்ணியிருக்காங்களா பார்க்க தேவையில்லையா என்னது, இல்லை வாத்தியார நான் பார்க்கல தெரியாமல் வாங்கிட்டேன், அந்த பொண்ணு நல்லா இருந்தது அதனால ஏதோ ஏமாந்து கொடுக்குதுன்னு நான் வாங்கிட்டேன், தப்பு என் மேலே தானே. சரின்ட்டு அவர் உட்காந்தாரு, மையை கையில் வச்சுக்கோ, தண்ணி பாட்டில் தண்ணி மந்திரம் சொல்லி வச்சுக்கோ, சப்போஸ் நான் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது விழுந்துட்டேன்னா என்ன அடிச்சிச்சுன்னா அந்த ஆவி, இந்த தண்ணியை தெளிச்சு என்னை எழுப்பி விட்டுரு, இல்லைன்னா ஏன் உசுறு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தாருங்க. உக்காந்துட்டு மாந்திரிகம் பண்ணும் போது இவர் அனுப்புற ஆவியெல்லாம் ரிட்டர்ன் வருது, எல்லாம் ரிட்டர்ன் வருது, ஒண்ணுமே முடியல, குருஸ்தானமே அடிபட்டு போச்சு. அதன் பிறகு அம்மா அனுப்பிச்சு வச்ச ஆவி அடிச்சது கீழே வந்துட்டாரு.
கீழே வந்து மூக்கில் வாயில ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தண்ணி தெளித்து எழுப்பினோடனே அவர் சொன்னார், அவன் கேரளாவில் வந்து மலையாள பகவதின்ற ஒரு மந்திரவாதி, அவன் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதில் வந்து நம்பர் 1 பார்த்துட்டிங்கன்னா கல்கட்டாவில் இருக்கிறவங்க பெரிய நம்பர் 1 என் மந்திரவாதிங்க கூடு வருவாங்க. நம்பர் 2 வந்து கேரளாவில் இருக்காங்க. நம்பர் 3 வந்து மதுரையில் இருக்காங்க, நல்ல மந்திரவாதிகள்லாம். அதனால அவர் சொன்னார், இந்த 3 தாண்டி தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இவங்க 3 பேரையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கிட்ட அது மாதிரி ஆவிகள் கிடையாது. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பேசிட்டே இருக்கும் போதே நானும் பொத்துனுக்குள்ள வந்துட்டேன். என்ன அடிச்ச பிறகு அந்த பொண்ணு கிட்ட அந்த ரூபாவை கொடுத்து இப்படி கொடுக்குறேன், பொத்து நோயிட்டேன். அந்த பொண்ணு காசு வாங்கிட்டு போயிடுச்சு மரபடுன்னு. நான் பொத்துன்னு ஊந்துட்டேன். எனக்கு மூக்குல வாயில ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் போகிறது ஈட்டா தெரியுது, ஆனால் நனவில் அன்கான்ஸ் அப்படியே கீழே விழுந்துட்டேன். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் காப்பாற்ற முடியாது, உன்னுடைய பெற்றோருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, எப்படியும் உன் விதி எப்படியோ அப்படிதான் சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஓஹோ. அது பிறகு நம்ம வச்சிருந்த பாட்டில் வச்சிருந்த ஆவிலாம் வந்து சத்தியம் அடிச்சுட்டு, உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை கட்டின மந்திரவாதி பெரிய மந்திரவாதி, எங்களுக்கு அந்த சக்தி இல்லைன்னு எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு அறிஞ்சல. அதே பிறகு குத்துவீரம் குழுவீரமா ஆன பிறகுதான் சரி கடைசியாக அம்மா அப்பா போய் பார்த்துருவோம், நம்ம செத்துருவோம் போல் தெரியுது. ஏன்னா வாத்தியாரும் ஒன்றும் முடியாதுன்ட்டாரு, அந்த ஆவிகளும் சத்தியம் அடிச்சு போச்சு, இதுக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது, எது என்ன நம்மளை காப்பாற்ற போகுது, ஊரையே நம்ம ஏமாத்திட்டு இருந்தோம், அந்த தெருவே ஒவ்வொன்று பயப்படுவாங்க, இன்னைக்கு நமக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில போய் நிற்கிறேன். அப்படியே தலையை சுத்துது, மழக்கம் ஓவரா இருக்கு. அவர் ரத்தம் வந்து பூரிட்டு அடிக்கியா, ரத்தம் நல்லா பூரிட்டு அடிக்குது. எப்படியும் ஒரு 2-3 பாட்டில் ரத்தம் போயிடுச்சு. உடம்புல ஒண்ணுமேல ஒரு மாதிரி வெளன்னு ஆயிடுச்சு. உயிர்ந்துருவோமோன்னு பயந்து போறேன். பின்னாடி வந்து யாராவது கொலைகாரம் போனோம்னா எப்படி வருவாங்க அந்த மாதிரி வராங்க ஜனங்க. என்னாச்சு இப்படி ரத்தம் ஊத்து நிக்கலையே, ஈர துணியெல்லாம் தூக்கிட்டு வராங்க. யாரும் என்ன ஒன்றும் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு நீட்டாக வீட்டுக்கு போன உடனே அம்மா ஓடியாந்து என்னாச்சுன்னு கத்துனாங்க. பாசம் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே. ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, நம்ம அந்த ஜனங்கள் கொஞ்சம் விரட்டிடுங்க, ஒரு இடமா ஒரு படுத்துறேன். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ரத்தம் எங்கே போனாலும் சீராக மாட்டோமா, நான் நீங்கள் படக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுங்க, கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் பண்ண பிறகு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்ட்டு படக்க விட்டாங்கய்யா. ஜனத்தெல்லாம் விரட்டி விட்டாங்க. சொந்தக்காரெலாம் வந்து பார்த்துருக்காங்க. அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டாரு டவுட்டில். பையன் இது மாதிரி போய்க்க மாட்டான், ஒரே புள்ள செத்துரும் புள்ள, கண்ணெல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, எடுத்துகிட்டு போய் போட்டாச்சு. இப்படி போய் படக்க வச்சுட்டாங்க. படக்க வச்சுட்டு எங்கெல்லாம் மந்திரவாதிகள் இருக்காங்களோ இட்டுட்டு போனாங்க. பரிங்கமல்ல ஒரு மந்திரவாதி இருவலாம் தங்க வச்சாரு எங்களை. இருவலாம் தங்க வச்சு என்னென்னமோ காவு கொடுத்தாரு. அவர் புருவத்தாரத்து கூட ரத்தம் விட்டாரு, காப்பாற்றவே முடியல. அவரும் சொல்லிட்டாரு, விடிய வரல நான் கஷ்டப்பட்டுமா, இது வரலாம் நான் யாருக்கும் இப்படி கஷ்டப்பட்டதே கிடையாது, நான் நல்ல வளர்ந்த மந்திரவாதிமா, யாரோ பெரிய ஆள் பண்ணிட்டு இருக்காங்க, தயவுசெய்து இட்டுட்டு போயிருவான்னு சொன்னாங்க. அப்போ திரும்ப ஜடக வண்டியில் தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அப்படியே பணமா தூக்கிட்டு வந்து வீட்டில் போடுவாங்க. இது இந்த மாந்திரிகத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் இந்த மாடெல்லாம் களவாட ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாடுங்களை களவாயிட்டாங்க, நிறைய மாடுங்களை. ரெண்டாவது என் மந்திரம் அவங்களுக்கு பாதிக்கப்படுவோம், என்னுடைய பாதிப்பு அங்கே போவோம். மாடு பால் கறக்காம மடி சுருங்கி போச்சு, செத்து போச்சு, வீடே தரிசி ஆயிடுச்சா. வீடு வந்து ஒரு சாப்பாட்டு கஷ்டம் நிலம வந்துடுச்சு. ஊர்ல விவசாயத்துல செய்யறதுக்கு அடுத்தபடியான இடம் இருந்து 4 ஏக்கர் வித்தாங்க. வீடை எல்லாம் தோட்டம் துறவெல்லாம் வித்து எனக்கு பார்த்தாங்க. 6 மாசத்துக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. என் தாயார் சொல்றேன், சொத்து எல்லாம் அழிஞ்ச விட பரவாயில்ல, புள்ள உயிரோட இருக்கணும், அது ஒண்ணுதான் பண்ணாங்க. முடியல, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆயிடுச்சு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆயிடுச்சு. என் தாய் என் மேல பாசம், என் கால் கீழவே படுத்துட்டு இருப்பாங்க எங்க அம்மா. அப்ப எங்க அக்கா வந்து சொல்லலாமா, ஒருவேளை சாப்பாடு அது சாப்பிடுமா, தம்பி போயிச்சுப்பாமா, இல்லம்மா என் பிள்ளை செத்துரும், நான் சாப்பிட போகணும். அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, என் பிள்ளை செத்துருமா, செத்துரும். நான் என் கையை இங்கே வச்சுன்னே இருப்பாங்க, தூங்கும் போதெல்லாம் இங்கே வச்சு பார்ப்பாங்க. என் பிள்ளைக்கு அந்த மூச்சு அடங்கிச்சு, நான் செத்துருவேன், இங்கே காலையிலே செத்துருவேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு படுத்துருப்பாங்க. எனக்கு அழ வருது. அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழைப்பழம் நசுக்கி கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொண்டைக்குழிக்குள்ளே போவோம். அப்படி முழுங்கி கொஞ்சம் ஜீவிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பல்லு கிட்டிச்சிட்டியா, பல்லெல்லாம் அப்படி கிட்டி போச்சு, சாப்பாடு உள்ள போகிற ஒன்றுமே கிடையாது, லிக்விட். அதே பிறகு அந்த ஸ்பூனை வச்சு நீக்கி பாலுகள் ஏதாவது லிக்விட் ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் நனையும். அது கண்ணாடி எடுத்து பார்த்தோன்னா இங்கே இவ்வளோ தொழுவில் இருக்கும் என் கண். இந்த எப்படியும் ஒரு 2 இன்ச்சு உள்ளே இருக்கும் கண். அப்படி இழுத்துட்டு போயிடுச்சு.
ரொம்ப அகோரமா இருக்குது, முகமெல்லாம் அகோரமா ஆகி போச்சு. இப்ப இருக்கிறதுல கால் பாங்க கூட இருந்திருக்க மாட்டேன், அவ்வளோ அகோரமா ஆகி போச்சு. ஆனா அப்படி இருந்தவன் அப்படி இருந்தேன். அதன் பிறகு அந்த கண்ணெல்லாம் வலிச்சு, பல்லு அப்படியே கிட்டி போச்சு, பேச்சு அடங்கி போச்சு, பேச்சு இல்லை, ஒண்ணும் இல்லை, கை செய்கை தான். அது பிறகு பாத்ரூம் போனோம்னா கூட யாராவது பிடிச்சிட்டு மட்டும் வந்து படுக்க வச்சிருவாங்க. கையில் ஒரு 10 ரூபாய் கையில் கிடையாது, எந்த விதமான மளிகை சாமானும் வீட்டில் கிடையாது, சாப்பாட்டுக்கு கஷ்டம். இந்த சூழ்நிலையில அம்மா வந்து ஈர துணியெல்லாம் வயிற்றுல கட்டிட்டு பார்த்துருக்காங்க பசியை கண்ட்ரோல். ஆமா, என் பிள்ளைக்காக நான் என் உசுறு இழுத்துட்டு இருக்கட்டும், அப்படி இருக்கேன், பிள்ளை சாமா நான் செத்துருவேன் சொல்லி லாஸ்ட் ஆஃப் மூமெண்ட் வரும்போது எல்லாருக்குமே நெருக்கம் ஓவர் ஆகி போச்சு, சாப்பாடு இல்லாம. அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அக்காவை கூப்பிட்டு கடைசி நேரம் அக்காவை கூப்பிட்டு, நம்ம தோட்டத்துல அலரி மரம் இருக்குமா, அந்த காயை பறிச்சுட்டு வா, நல்லா அரைச்சி கொலன்னு சொம்புல எடுத்துட்டு வந்து வையேன்னு சொன்னாங்க. வச்சிரு, இப்போ குடிச்சோம்னா தம்பியை பார்க்க வருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. காலம்புற நேரத்துல, அதிகால நேரத்துல எல்லாம் ஒரு டம்ளர் கொடுத்து தம்பி கொடுத்துடலாம், அப்பா எல்லாம் குடிச்சு செத்து போயிடலாமா, ஏதோ ஒரு கார்பரேஷன் யாரையாவது வாரி போய் போட்டுருவோம், நமக்கு ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கிற வீட்டை வைத்து யாராவது பண்ணிட்டு போட்டோமா, நம்ம செத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அது அரைச்சிட்டு வந்து வைக்கும் போதே எனக்கு ஓன்னு அலை வருது, பேச்சு இல்லை. என்ன அலை வருதுன்னா, அந்த வெங்கல சொம்புலதான் கொண்டு வந்தது யாரு, அக்கா அந்த சொம்புல தான் எனக்கு பால் கொடுப்பாங்க. அது இப்ப கூட நல்ல முடியல பாருங்க, அலை வருது. அப்போ அந்த சொம்பை பார்க்கும்போது இந்த சொம்பு நம்ம எல்லாரும் உசுரியுமே சாகடிக்குது, இதே பால் நம்மளுக்கு உயிர் கொடுத்தது சாகடிக்குது, என்ன நம்ம பண்ணதுக்கு நம்மளோட போயிடணுமே, எல்லாருமே குடும்பமே ஒரே தர்ஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேயா. நைட்டு யோசித்தேன், காலமுறை எப்படியாகல நம்பி போயிட்டு ட்ரெயினில் போய் மாட்டி செத்து போயிடணும். நம்ம செத்துட்டோம்னா மற்றவங்களுக்கு எல்லாரும் போயிச்சுப்பாங்க, நம்மளால இவங்களுக்கு இது வரைக்கும் நன்மை கிடையாது, தீமை எதுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு காலமுறையா ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழும்பி நிற்கிறேன். அப்படியே கிடினஸ் ஒன்றும் முடியல, அப்படியே சுத்துது, வீடெல்லாம் சுத்துது. கீழே போட்டா அம்மா படுத்துட்டு இருக்காங்க, என் கால் அவங்க மேலே அப்படி டச் போட்டா ஏஞ்சிருவாங்க, ஏஞ்சிட்டாங்களாம் என்னை பிடிச்சி வச்சிருவாங்க. அப்புறம் என்னால் எல்லாரும் சாப்பிடும், கடைசி மூமெண்ட் எல்லாருமே சாக போகிறோம். அந்த தருவாயில் அம்மாவை இப்படியே கஷ்டப்பட்டு தாண்டி வெளியில் போயிட்டே இருக்கிறேன். அப்படியே எங்கெங்க அந்த மழக்கம் வருதோ அந்த லைட் போஸ்ட் கிட்ட போவாங்க, கஷ்டப்பட்டு அப்படியே பிடிச்சிட்டு அந்த லைட் போஸ்ட்டை பிடிச்சி அப்படியே பேக்கே அப்படியே சறந்து அங்கே உட்காந்துருவேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே திரும்பி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படியே போகும்போது ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் அப்போ கிடையாது, ஒரே ஒரு ஸ்டேஷன் பெரம்பூர் தான் இருந்தது. அப்போ போகும்போது அந்த ட்ராக் மேலே ஏறலான்னு போனால் அந்த கல்லெல்லாம் சரிஞ்சு வருது, என்னால் முடியல, மண்டையிலலாம் அடிக்கிறது, சொரணையே கிடையாது. சரி நம்ம சாகணும், எப்படி சாகணும்னா ட்ரெயின் வரும்போது முன்ன ஓடணும், முடிஞ்ச வரைக்கும் ஓடலாம், நம்மளால முடியல, முடிஞ்ச வரைக்கும் ஓடுவோம், தூளா போயிடணும், நம்மளுடைய சரீரமே கிடைக்கூடாது, நம்ம முகம் நம்மளுக்கு அகோரமா இருக்கு, வேணாம், நம்மள யாரும் பார்க்க வேணாம் சொல்லிட்டு ட்ராக் மேலே போயிட்டே இருக்கேன். ட்ரெயின் புறப்பட்டு வருது பெரம்பூர்ல இருந்து, வருகிற பெரம்பூர்ல இருந்து ஆப்போசிட் வருது, அப்படி சென்ட்ரல் போற ரூட்டுக்கு. ஜீவால இருந்து நான் இப்படி மூவ் பண்றேன், ஆனா என்னால நடக்கவும் முடியல, வீக் அப்படியே சுத்துது. அப்போ கூட பல்ல கடிச்சு போறேன். அப்போ வந்து இந்த சில்வர் மரம், சிமெண்ட் கல் கிடையாது, எங்கேயோ ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ்ல வந்து இங்க அதிரும், அந்த அதிர்வு வர எனக்கு ஹார்ட்டை நின்று போற மாதிரி இருக்கு. சரி சாகணும்னு வந்துட்டோம், பல்ல கிடிச்சுக்கிட்டேயா, பேச்சுல ஒண்ணும் இல்லை, யாருக்கிட்டையும் ஒன்றும் சத்தம் போட முடியாது. ஓடுறேன், ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு வண்டி, 20 ஃபீட்ல இருக்குது வண்டி, அப்படியே மேலே பாயிற மாதிரி தெரியுது வண்டி, அந்த லைட்டு வெளிச்சம் காலையில இருட்டுல அப்படி பாயிற மாதிரி இருக்குது. செத்துட்டோன்னு கண்ணை மூடுனேன், அவ்வளவுதான், படா நேரம் பிடிச்சி இழுத்தாங்க. ஒரு 2 ஸ்டெப் பேக், யாருன்னு கேட்டேன், உன்னை மீட்டு ரசிக்கு வந்த இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். அந்த இடத்துல எனக்கு உச்சநிலைன்னு உள்ளாங்கல வரலாம், ஒரு திசை நரம்பு கூட வேலை செய்யலையா, அப்படியே ஸ்டெப் நான் நின்ட்டேன். ட்ரெயின் இவ்வளவுதான் இருக்குது, அப்படி தாண்டினா விட மண்டியில அடிக்கும், பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்போ சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அவர், மறைஞ்சிருக்கும். இந்த ட்ரெயின் போயிட்டு ஒரு ஆப்போசிட் ஒரு ட்ரெயின் வருது, சாகணுன்ற எண்ணம் இல்லை, ஏதோ எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய தொகையை கொடுத்து நீ எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி போச்சுக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தெம்பு இருக்கு. ஆனா சரீரம் அப்படிதான் இருக்கு, பலம் வந்துடுச்சு, நான் நல்லா நிக்கிறேன், அந்த ட்ராக் தாண்டுறேன் நல்லா, அந்த பலம் வந்துச்சு. அவர் பிடிச்சவனு அங்க உயிர் காப்பாத்திட்டாருன்ற மகிழ்ச்சி கூட எனக்கு இல்லையா. 6 மாதமா வாயே பேசாதுன்னு பாருங்க, அவர் பிடிச்சவனையும் பேசிட்டேன்.
சரி சரி. யார் நீங்கன்னு கேட்டுட்டேன் நான். எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாச்சு. வாய் லாக்கெல்லாம் ஓப்பன் பேசாம இருந்தாலும் பேச ஆரம்பிச்சு. 6 மாதம் தொட்டோன்னே நீட்டா வீட்டுக்கு வெசையா ஓடி வரேன். வீட்டுக்கு ஓடி வந்த உடனே அம்மா அக்கா எல்லாம் ஒரு மாதிரி சோகமா அழுதுட்டு இருக்காங்க. அம்மா சொல்றாங்க, புள்ள எங்கேயோ குளத்துல கூட்டிட்டு போய் வந்து செத்து போச்சு, செத்துச்சு புள்ள, அது இருக்காது, அது வீட்டுல இல்ல. ஆமா, அது புள்ளைக்கு தெரியும், நம்ம எல்லாம் சாவறோம், நம்ம அவன் ஒண்டி செத்துட்டானா நம்ம போயிடுச்சு புள்ளன்னு. அம்மா நம்புறேன், அப்பா என்ன ஆச்சுப்பா, நாங்க நடந்ததெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரிமா யாரோ தெரியல, அவரு ட்ரெயினுக்கு முன்ன ஓடனை பிடிச்சி இழுத்தாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒண்ணு மீட்டு ரச்சுக்கு வந்த இயேசு கிறிஸ்து நான் தான்பான்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை தான் வந்தது. எத்த போல ட்ரெயின் வரும்போது கூட சாவ வரலமா, இப்போ கூட நான் நல்லா நடக்கிறேன் பாருமா, அப்புறம் நல்லா இருக்கிறேன் பாருமா, என்ன 2 பேரும் பிடிச்சிட்டு போவீங்கல்ல. அந்த சந்திப்புக்கு அப்புறம் ஒரு ஆரோக்கியம் வந்துடுச்சு. அப்போ அம்மாட்ட சொன்னேன், இப்போ பாருமா நல்லா இருக்கிறேன் பாருமா, நான் என் உடம்பு அப்படிதாம்மா இருக்குது, எனக்குள்ள என்னமோ ஒரு வெயிட் இருக்குமா, நல்லா இருக்கு சொன்ன உடனே அப்பா அம்மா சொன்னாங்க, அந்த தெய்வம் நல்ல தெய்வம்பா, கடைசி நேரத்துல காப்பாத்தல நம்ம எல்லாம் செத்து போயிருப்போமே, அந்த தெய்வம் நல்ல தெய்வம்பான்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டு எதிர்த்தா போல இருந்த அந்த புத்து அந்த கடப்பறையை கொண்டு போய் குத்தி எல்லாத்தையும் எரிஞ்சு காலி பண்ணி தரமட்டம் ஆக்கி விட்டாரு. ஆக்கிட்ட பிறகு எங்க தங்கச்சி மேல கூட, ஆமா தங்கச்சி மேல கூட கோவம் வந்துருச்சு எங்க அப்பாவுக்கு. இதை விட வச்சு நீ என்னென்னமோ கோடிச்சிருந்தேன், இது செத்து போயிட்டு சாவச்சு விட அப்படின்ற ஒரு கோவம் வந்துருச்சு அவருக்கு. அதன் பிற்பாடு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்து சர்ச்சுக்கு போகணுமையா. அங்க போயிட்டு அம்மா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது கூட பிடிச்சிட்டு தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த சபையாண்ட போயிட்டு ஒரு காலை எடுத்து ஒரு ஸ்டெப் அப்படி வெடிச்சோம் பாருங்க, திரும்ப அவரு என்ன பிடிக்கும் போது வந்த பலம் வருது. அப்ப நான் சொன்னேன், அம்மாவையும் அக்காவையும் விலக்கி விட்டுருங்க என்ன, நானே போறேன்னு சொன்னேன். இல்லப்பா சபை ரொம்ப நீளமா இருக்கு, விழுந்துருவப்பா, கிண்டல் பண்ணுவாங்கப்பா, நான் நடக்கிறது மாதிரி ஏதோ எனக்கு சக்தி வருது சொல்லி ஏன் நடந்து போனேன். நான் நடந்து போய் அவர் காலில் விழுந்த பிறகு அவரு, தம்பி அப்படிலாம் விழக்கூடாதுப்பா, கிறிஸ்து இது நீ பல நிலைமையில இருக்கிற, விழக்கூடாது, என்ன உட்கார் சொல்லுன்னு நல்லா தாய்மையா கேட்டாரியா. எல்லா காரியங்களையும் சொல்லிட்டு வந்தேன், ஒன்று விடாத சொல்லிட்டு வந்தேன். சரிப்பா, இப்போ இது எல்லாம் உனக்கு ஏதாவது நன்மை இருக்குதான்னு சொன்னேன். இந்த வெள்ளி குத்துவலுக்கு இதெல்லாம் இருக்கு யார் ரூம்ல, அது எல்லாத்தையும் கொண்டு போய் நீ கூவத்துல எரிஞ்சு, அது விற்று காசாக்காத, இன்னொருத்தர் கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடும், தூக்கி எரிஞ்சிரு, அது எப்படியோ மண்ணோட போட்டோம், எரிஞ்சிட்டு நாளைக்கு வான்னு சொன்னார். சரி நீ எரிஞ்சிட்டு மறுநாள் போனோம், நான் அம்மாலாம் போனோம். அப்போ உட்கார சொன்னார், இப்போ எரிஞ்சிட்டு இல்லை, இப்போ நீ பரிசுத்தம் ஆகிட்ட, இப்போ என்ன செய்கிறேன்னா ஜெபம் பண்ணணும். எப்படி பண்ணோன்னா எனக்கு தெரியாது, என்ன உன்னுடைய தாய் தகப்பன்கிட்ட எப்படி பேசுவியோ அது மாதிரி சாதாரணமாக பேசுப்பானே, நான் இப்படிலாம் அநியாயம் பண்ணேன், எவ்வளோ பேரை நான் நாசப்படுத்தினேன், எனக்கு விடுதலை கொடுப்பீங்களா இன்னும் கூட கேளு, உனக்கு எப்படி வருதோ கேளு, அப்படி பண்ணிட்டு இருந்தோம். சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு 12 மணிக்கு தான் அந்த பூஜையில உட்காருவோம் ரொம்ப மும்முரமா. அந்த நேரத்துல ஜெபம் பண்ணலாமே, இது நல்லா இருக்குமேன்னு சொல்லி பண்ணா, இது நான் வச்சிருந்த ஆவிகளாம் வந்து சுத்தி நின்றுட்டு என்னை விட்டுட்டு நாங்க எங்க போறது, நீங்க எங்கே போயிட்டேன்னு ஒரே பயம்படுத்தும். தூக்கமே கண்ணை முன்னா அப்படிதான் இருக்கும். கண்ணை திறந்தா எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஆவியானவர் என்னோட திரும்ப பேச ஆரம்பிச்சாரு. ஐயா இன்னைக்கு கூட பேசிட்டு இருப்பாருயா, எங்க போனாலாம்ப்பா அந்த பேசுற. என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு எனக்கு வசனம்லாம் தெரியாது, இன்னைக்கு சனிக்கிழமை உன்னை பரிசுத்தப்படுத்திக்குள்ள, நாளைக்கு உன் மத்தியில் அற்புதம் செய்வேன்னு ஒரு வார்த்தை வருது. அது எனக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல, தெரியல, பைபிளே தெரியாது எனக்கு. அப்போ அதை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, இந்த பிசாசு கிரியெல்லாம் உன் முன்ன இருக்காது, நாளைக்கு உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பிள்ளைனா அபிஷேகத்தை தருவேன், இந்த பிசாசு கிரியை உன் முன்ன அண்டாதுன்னாரு. அதுவும் எனக்கு ஒன்றும் புரியல. நீட்டாக போயிட்டு சர்ச்சில் உட்காந்துட்டேன். எல்லாரும் ஆவியில நிரம்புறாங்க, அந்த முனையிலேருந்து இந்த முகனை வரைக்கும் ஓடுறாங்க. நான் நெஞ்சிலே போட்டு குத்திக்கிறேன். எனக்கு என்னமோ சொன்னீங்களப்பா, அது என்ன, அது எனக்கு கொடுத்தா தான், இல்லைன்னா இன்னைக்கு நைட்டுக்கு தயவுசெய்து நான் செத்துறேன், மீண்டும் நான் அப்படி போக மாட்டேன், செத்துறேன், என்னை விட்டுருவேன், என்னால் முடியல, நரக வேதனையாக இருக்குது, தூக்கம் இல்லை நைட்டில் என்ன சொன்னேன். இப்படி பேசிட்டே இருக்கிறேன்யா. அப்போ அந்த பரிசுத்த ஆவின்றது என் மேல இறங்குச்சு. நல்ல ஒரு 10 அடி டிஸ்டன்ஸுக்கு தூக்கி அடிக்கப்பட்டேன், செம்ம தூக்கி அடிக்கப்பட்டேன். எல்லாரும் வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே கிட்டி போட்ட அழுத்துறாங்க, போய் விழுகிறாங்க தோல்வில. எனக்கு அந்த மாதிரி, ஆனா இப்படிதான் இருப்பேன். அது பலம், தேவ பலம் நல்லா கிடைச்ச உடனே பாஸ்ட் வந்தாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா காலெல்லாம் கையெல்லாம் பூரிட்டு இருக்காங்க, அப்படியே ரத்தமா வருது அங்கங்க. எனக்கு அவங்க பிடிச்சி நகத்துல குத்துண்டு அது பிறகு உட்கார வச்சுட்டு நல்லா இவ்வளோ பெரிய ஜாரில் வந்து எலுமிச்சம் ஜூஸ் கொடுத்தாருயா குடின்னு. அது மொத்தத்தையும் குடிச்சு கூட அந்த அனல் அடங்கலை.
காதுலேருந்து மூக்குலேருந்து அந்த அனல் வந்துட்டு தான் இருக்குது. தம்பி உனக்கு கர்த்தர் வந்து ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்துருக்காருப்பா, ஏதாவது உனக்கு சிம்டம்ஸ் நடந்துருந்தா சொல்லு, எதானே தெரியுமா, உனக்கு தான் ஆண்டவர் பேசினாரு, உன்னை காப்பாத்தினாரு பேசினாரு, அதுதான் என்னமோ காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னாங்கய்யா, அதுதான் அபிஷேகம், அதனால தான் உனக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. அதன் பிறகு பீச்சில் மீட்டிங் வைக்கிறாங்க. வைக்கும் போது நான் போயிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். சில ஊழியக்காரெல்லாம் வந்திருந்தாங்க, வந்துட்டு என்னை சுற்றி உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி அபிஷேகம் வந்துக்குது, தூக்கி அடிக்குதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்கார நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அங்கேருந்து ஸ்டேஜ்லேருந்து சொல்கிறாங்க, உனக்கு காண்டாமிரத்துக்கு ஒத்த பலனை கொடுத்துருக்குற, நீ ஏன் அடக்கிட்டு இருக்கிற, எலும்பு வேணாங்க பாரு. அவ்வளோதான், அடிச்சம் பாருங்க பல்ட்டி, மணல்லாம் தூது அப்படியே சுற்றிலாம். எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ஆவி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஊழியக்காரெல்லாம் கையை நீட்டிக்கின்னு ஜெபமானலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அவங்க அங்கேருந்து ஸ்டேஜ்லேருந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஆவியானவர் பேசுன அந்த சகோதரனை தான், அவர் மேலே தான் காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் இருக்குது, அவர் ஏதோ ஒரு பயங்கரமான பாவத்துலேருந்து வந்திருக்கிறாரு, அவரை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்கய்யா. அதன் பிறகு குடும்பம் முழுவதும் போயிட்டு ஆவிக்குரிய ஜீவத்தில் ஞானஸ்தானம் பெற்று உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் டோட்டல் பண்ணி எல்லாருமே செத்துட்டு இருப்பீங்க. என்னை காப்பாற்றின ஆண்டவர் எல்லாரையும் காப்பாற்றி எல்லாரும் இன்னைக்கு நல்ல வசதி வாய்ப்போடு மெத்த வீடு அப்படின்னு வில்லியாத்துலலாம் இருக்காங்க. கர்த்தர் நல்லா அற்புதமாக நடத்தினார், எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தாரு, இப்போ பிள்ளை குடும்பம்னு நல்லா அற்புதமாக இருக்கிறோங்க. அதன் வாயிலாக கர்த்தரிடத்தில் நான் முழங்கால் படிட்டேன். எனக்கு என்னையா செய்கிறேன்னு ஒரு 5 வருஷம் சபையில் இருந்தேன். அதன் பிறகு ஆண்டவர் என்னை வெளியில் கொண்டு வந்தார். கொண்டு வந்து சாட்சிகள் சொல்லும்படி போயிட்டு இருந்தேன். சாட்சி அப்படிதான் முதல்ல கொடுத்தாங்க டைம், அப்படி போயிட்டு இருந்தேன். அதன் பிறகு உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துறாருன்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு ஆவியானவர் வந்து எனக்கு வந்து டெலிவரன்ஸ் கிஃப்ட் கொடுத்தாரு, ஹீலிங் மினிஸ்ட்ரி கொடுத்தாரு, ஹீலிங் கொடுத்து அதன் பிறகு வந்து ப்ராபிஸ் கிஃப்ட் கொடுத்தாரு, தீர்க்கதரிசன கிஃப்ட் கொடுத்தாரு. அதன் பிறகு வாய்க்கான கிஃப்ட் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் தமிழ் பேசுனா நான் அந்நிய பேசுறேன், நான் அந்நிய பேசுனா தமிழ், அது அந்த கிஃப்ட் கொடுத்தாரு. இந்த 3 கிஃப்ட்டை கொடுத்து இன்னைக்கு வெளிநாடு முழுவதும் அற்புதமாக கொண்டு போறாரு. சவுதி, துபாய், சிங்கப்பூர், மலேசியா. இப்போதான் மலேசியா போயிட்டு வந்தேன். கருத்து அற்புதமாக நடத்துறாரு. செத்து இருந்தால் ஒன்றுமே கிடையாது. 2 பிள்ளைங்க. என் மகன் வந்து மூத்தவன் வந்து சவுதியில் பிளான் இன்ஜினியராக இருக்காரு, பி முடிச்சுட்டு. அவர் அங்கேயும் மினிஸ்ட்ரி பண்றாரு, ஒரு கடுமையான ஒரு இடத்துல மினிஸ்ட்ரி பண்றாரு. மகளுக்கு மேரேஜ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரீ பேர்டா ஊழியத்தில் எழுதி. நீங்க வந்து என்ன மாதிரி ஊழியம் உங்களுடையது? எனக்கு எவாஞ்சலிஸ்ட் ஊழியமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, வீலிங் மினிஸ்ட்ரின்ற தலைப்புல பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ சரி சரி. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் 10th டிஸ்கண்டினியூ ஆயிட்டேன். 10th வரைக்கும். ஆமா, அது மேல போகலையா, அதான் இந்த வழிபாட்டுல போயிட்டேன். ஓ, பாதை மாறிடுச்சு. பாதையே மாறி போச்சு. வரும்போது படிக்கணும், மேல எல்லாத்தையும் உதறி விட்டாச்சு. நம்முடைய மைண்டே டைவர்ட். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவரை சந்திச்சிட்டீங்க, உங்க குடும்பம் வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்க. நீங்க அப்படி வந்த பிறகு, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு உங்க குடும்பத்தார் எப்படி ஃபீல் பண்ணாங்க? அத அவங்க கிறிஸ்தவங்க அல்லவே. ஆமாயா, இது ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்கய்யா, நாங்க எல்லாருமே செத்து போயிருப்போமே, ஒரே வாரிசும் செத்து போயிருக்குமே, அவனை தொட்ட ஆண்டவர் எங்களை அந்த சடன்ல அந்த நேரம் இப்ப இருக்காங்களா உங்க அம்மா அப்பா எல்லாம்? அம்மா அப்பா வந்து என் கூட ஊழியத்தை செஞ்சுட்டு, அப்பா ஒரு 85 வயது, அம்மா ஒரு 75 வயதுல காலமாயிட்டாங்க. நல்ல முதுமை, நல்ல கூட ஊழியம் செஞ்சாங்க. உங்க உடன்பிறப்புகள் எல்லாரும் எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல இருக்காங்க. நாங்க உங்க ஒட்டுமொத்த குடும்பமே ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆமாயா, அது ஒரு சாட்சி. எப்படின்னா, நானும் என் சிஸ்டரும் செய்யாறுல உள்ள லேண்ட்ல நம்மளது சொந்த மோட்டர் பம்பு தண்ணி கிணறு இருக்கியா, அந்த கிணறுல வந்து ஊர் ஜனமே வந்து குளிக்கிறாங்களே, நம்ம குளிப்பு ஒரு ஒரு நட்பாசை. ஆனா எனக்கு நீந்த தெரியாது, எனக்கு இன்னும் நீந்த தெரியாது. இப்ப என்னுடைய சகோதரி மேல நிக்க வச்சுட்டு, அம்மா நீ இங்கே நின்றுட்டு, நான் போயிட்டு பாறையை பிடிச்சிட்டு சும்மானா அப்படி தலையை காக்கா பாரி குளிச்சுட்டு வந்துடுறேன், தண்ணி பார்த்தா அப்படியே ஐயா தண்ணி பார்க்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 அடி ஆழம் போல் தான் தெரியும், அவ்வளவு கரை தெரியா போல இருக்கும். நிறைய ஆழம் போல் தெரியுது, மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும், மழை தண்ணி. சரின்னு வந்துட்டு அந்த பாறையை பிடிச்சிட்டு இறங்கலான்னு பார்த்தோம் பாருங்க, என் தங்கச்சி வந்து அங்கிருந்து சறுக்கு ஓடி வந்துச்சு. இந்த பாறையிலே சதிக்க இருக்கும் படி, சரிக்கு என்ன பிடிச்சி 2 பேரும் விழுந்துட்டோம். தண்ணி விழுந்துட்டோடனே என்ன நல்லா இறுக்கி பிடிச்சிச்சு. சரி, அது உயிருக்கு ஆபத்தாகி பிடிச்சிச்சு. அங்க ஊர்ல உள்ளவங்கலாம் சொன்னாங்க, ஒரு 3 முறை மேல வருவீங்க, அதோட அவ்வளவுதான், டம் கட்டிதான் உள்ள போயிடுவீங்க, அதோட செத்து தான் மேல வருவாங்கன்னு சொன்னேன்.
ஐயா நல்லா பார்த்தேன் நான் அந்த நிகழ்ச்சியை நல்லா பார்த்தேன். என்ன நல்லா அப்படி பிடிச்சிக்கிட்டு என் தங்கச்சி நானும் அப்படியோ 3 முறை போயிட்டு வந்துட்டு உக்காந்துட்டோம். அப்படியே படியாக நம்ம உட்காந்துற மாதிரி உட்காந்துட்டோம். நான் என் தங்கச்சியை பார்க்குறேன், கண்ணிலலாம் தண்ணி சர்ன்னு போகுது, காதில் போகுது, எல்லாம் பார்க்குறேன். எனக்கு போகிறத அந்த என் தங்கச்சி பார்த்துருக்குன்னு போல அப்படியே பார்த்துட்டு அப்படியே டம் கட்டி மேலே வர மாதிரி ஆகுதியா, வயிறெல்லாம் உப்புது. அப்போ எனக்கு ஜபமும் தெரியாது, ஒன்றும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜபமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை அந்த அல்லேலியான்ற வார்த்தை மாதிரி எனக்கு சொல்லலை. அப்போ வாய் திறக்க முடியல, தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த எமோஷன் வந்த மாதிரி வந்ததுயா. ஏதோ ஒரு கரம் வந்து அப்படி புஷ் பண்ணிச்சு என்ன, அப்படியே அப்படி புஷ் பண்ண உடனே எப்போ வந்து நான் எங்கே நின்று இருந்தேன்னா அந்த பாறையில் போய் கை வச்சுட்டு நிற்கிறேன். அங்க இறங்கும் போது முதல்ல அந்த தங்கச்சி வந்து வலிக்கு விழுந்து அந்த இடத்த பிடிச்சிருக்கேன். அந்த இடத்த பிடிச்சிருக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கண் தெரியல. அப்போ கூட மஞ்சள் கலர் ஆகிப்போச்சு, கண்ணெல்லாம் மங்கிடுச்சு, அப்படி செத்து போயிட்டு கண்ணு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இப்படி கஷ்டப்பட்டேன், எப்படியாவது தங்கச்சியை காப்பாற்றணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு மேலே அப்படியே புறாண்டி ஏறி ஓடி பார்க்குறேன், எங்கேயுமே காணோம், யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த கல்குட்டுன்னு வச்சுக்கின்னு சின்ன இது வச்சுட்டு அந்த புல்லெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்பா விவசாயம் பண்ணுறவரே எனக்கு குரல் கொடுத்தேன், என்ன மெட்ராஸ்காரேனுங்க, இந்த மாதிரி என் தங்கச்சி கிணத்துல வந்துடுச்சுப்பா, சாவு போய்க்கிற கூட ஒரு ஓடி வந்தார். ஓடி வந்து பொத்துன்னு குதிச்சு அப்படியே உச்சி முடியை பிடிச்சி தூக்கிட்டு வந்தார் மேலே. தூக்கிட்டு வந்து மேலே போட்ட பிறகு உயிரே இல்லை, அதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி இப்படி தட்டி கட்டி இப்படி தட்டுறாங்க, ஒன்றுமே சொரல. கொஞ்ச நேரம் பார்த்து கொஞ்சம் சொர்ணம் வந்தது. வந்த பிறகு கத்துது, எனக்கு கண்ணே தெரியல, யாருமே தெரியல, எங்கே தீங்கி போட்டீங்கன்னு கத்துது. அது கண்ணுக்கு சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு ஒரு பாதி போச்சு, இதுக்கு ஆமாம் செத்து போச்சு, கண்ணெல்லாம் செத்து போச்சு. அது பிறகு புஷ் பண்ணி அந்த வாட்டரெல்லாம் வெளியே எடுத்துட்டு பிறகு கொஞ்சம் இதுவாச்சு. கொஞ்ச நேரம் போது கொஞ்சம் மங்களத்தேதமாக கிளியர் ஆச்சுயா. 2 பேரை ஆண்டவர் அங்கே ஆரம்பத்தில் காப்பாற்றினாரு. இப்போ உங்களுடைய ஊழியத்தில் இப்போ நீங்கள் ஒரு மாந்திரிக பாதையில் இருந்ததுனால, ஆமாங்க, இந்த மாந்திரிகம் இதில் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட உங்களுடைய ஊழியம் அதிகமாக இருக்குமா? அதிகமாக அதுதான் இருக்கு. அதுதான் இப்போ செய்வனில் கட்டப்பட்டவங்க, இந்த கை கால் வந்தவங்கலாம் விடுதலை ஆகிட்டு வராங்க. என்ன அந்த லைன்ல தான் அதிகமாக கொண்டுட்டு போறாரு பிசாசுகிரியே. ஸோ வந்து எந்த வீட்டுக்குன்னா போயிட்டு 1 டைம் ப்ரேயர் பண்ணா போதும்யா, நெக்ஸ்ட் டைம் பிளெஸிங் ஆயிடுவாங்க. எந்த வீடனா இருந்தாலும் போயிட்டு ஜாமான மறுநாள் பிளெஸிங் ஆயிடுவாங்க. அதே போல எந்த சபையிலாம் போயிட்டு பேசிட்டு வந்தோம்னா அந்த சபையில என்ன தேவையோ அது சந்திக்கப்படுது. அவங்களும் சாட்சி சொல்றாங்க, ஐயா நீங்க வந்து போனீங்க. இப்போ செங்கல்பட்டுல ஒரு சர்ச்சுக்கு போனேன். போகும்போது ஓப்பனில் தான் நடத்தின்னு இருப்பாங்களாம், சேர்மனை அடிச்சுட்டு. நான் போகிற அன்னைக்கு செட்டு போட்டிருக்காங்க. ஒரு 1,40,000 ரூபாய்க்கு செட்டு வாங்கியிருக்காங்க. 2000 பவர் ஆம்பெல்லாம் சும்மா பிச்சு ஒதுருது. அப்போ நான் சொன்னேன், நல்லா இருக்குது சர்ச்சு, சூப்பராக இருக்குது, நம்மளை புக் பண்ணவர் வந்து ஏதோ ஒரு இதாக இருக்கணும், இப்படி இருக்கணும். அப்புறம் அந்த அவரு சொல்கிறாரு சாட்சி, என்னமோ தெரியல, இந்த ஐயாவை புக் பண்ண நேரம் இதெல்லாம் கூடி வந்துடுச்சு, இது எல்லாமே ஐயா இன்னைக்கு தான் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்க என்ன சொன்னாங்க. ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம நல்லா வாழ்ந்து வந்த குடும்பம் இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் நம்மளுக்கு முன்னேற்றம் இன்னும் வரலனாலும் கூட அடுத்தவங்க நல்லா முன்னேறி வராங்கய்யா. உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு மனைவி பிள்ளைகள்? இப்போ நானும் மனைவி இருக்கோம், பிள்ளைங்கெல்லாம் மேரேஜ் ஆகி அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஓ பெரிய பிள்ளைங்க. ஆமாம் ரைட் ரைட். உங்க வீட்டுக்காரமா என்ன பண்றாங்க ஊழியத்தில்? மினிஸ்ட்ரி தான், ஹவுஸ் கூட ஃபுல்லா மினிஸ்ட்ரியில் உங்களுக்கு உதவி? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு கல்யாணம் ஆனது அப்போ எந்த காலகட்டங்கள்ல? கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி? வந்துட்ட பிறகுதான் வந்து ரட்சிக்கப்பட்டு. அப்போ நீங்க கல்யாணம் பண்ணது ஒரு கிறிஸ்தவ பொண்ணு தான்? ஆமா ஆமா, சர்ச்சில். நீங்க எப்படி ஒரு மந்திரவாதி இந்த மாதிரிலாம் வாழ்ந்தீங்க? அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நபர், ஒரு மூர்க்கமான ஆளு அப்படிங்கறத வந்து அவங்க தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரியாதுயா. நீங்க யாரும் தெரியாது. நான் அதை அப்படியே சாகரிச்சுட்டேன் அந்த விஷயத்தையே. எனக்கு நம்ம ஊழியம் செய்வோம் அதெல்லாம் எனக்கு அந்த மைண்ட்ல கிடையாது. சபைக்கு போறோமா, சத்தியம் கேட்கறோமா. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆரோக்கியமாயி சபையில விசுவாசியா போயிட்டு விசுவாசியா இருந்தேன். அதனால அதை நான் சொல்லிக்கிறது கிடையாது. ஓஹோ. உங்க வீட்டுக்காரன் பெங்களூர்ல உள்ள? ஆமா. சரி, அவங்க இப்ப நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி அவங்க கேள்விப்படும் போது அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. இப்போ இப்படிலாம் இருந்திருக்கீங்களே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நானும் சொல்றது கிடையாது எங்கேயும். இப்போ ஆண்டவர் பயன்படுத்துறதுனால அதை நான் சொல்ல வரேன். சொல்லும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? கர்த்தர் பயன்படுத்த ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சொல்லுவாங்க எல்லாரும் இடத்துலயும். உங்க பிள்ளைகள் இதை பற்றி என்ன நினைப்பாங்க? ரொம்ப லைக் பண்ணுவாங்க. என் மகன் அதை இந்த சாட்சியை சொல்லி தான் மெசேஜ் கொடுப்பாங்க. அவருக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி இங்கிலீஷ் தான். மகளுக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் தான். அப்படியா? எதனால அப்படி? நான் அந்த மாதிரி படிக்க வச்சுட்டேன் மெட்ரிக்ல. ஓ சரி சரி. தமிழ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னு படிக்க வச்சேன். இப்போ அது சவுதிக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமா போயிடுச்சு. ஓஹோ.
அவங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவர் இன்ஜினியரா இருக்காரு. அம்மா ஓ சரி சரி சரி. மகன் வந்து தாம்பரம் டைல்ஸ் கம்பெனிலாம் இருக்கு. மருமகனுக்கு வந்து ஒரு 7-8 ஏக்கர்ல மஞ்சள் கிழங்கு மல்லிப்பூ சாகுபடி பண்றாங்க சேலத்துல. எக்ஸ்போர்ட்லாம் இருக்கு. அப்படியா? அப்புறம் டிராவல்ஸ் ஒன்று இருக்கு. அவங்க நல்லபடியா செட்டில் பண்ணிட்டாரு. இப்போ எங்களுக்கு ஊழியத்துக்கு ஃப்ரீடமாக வாங்கி கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், எந்த இதுவும் இல்லை. நானும் சொல்லிவிட்டு எனக்குன்னு எந்த யாரும் சப்போர்ட் பண்ண வேணாம், எனக்கு சம்பளம்லாம் ஏசப்பா தான், என்னிடத்துல இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறேன் தவிர நீங்க எனக்கு எதுவும் எதிர்பார்க்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க மூலதார ஊழியத்தில் இருக்கீங்க, உங்க வீட்டம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா, ஊழியத்தை உதவியா? அவ்வளவுதான். நல்லது நல்லது. ஆமா, கர்த்தர் உங்களை ஆச்சரியமா அற்புதமா ரொம்ப அதிசயமா கொண்டு வந்தாரு. பெரிய விஷயம். ஏன்னா மாந்திரீகத்துல இருக்கிறவங்க இந்த பாதையில வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாகர தருவாய் குடும்பமே. உங்களுக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லலாம் நீங்க ஒண்ணும் கிடையாது. யாருமே உங்களுக்கு தரிசனம் நேரடி டைரக்ட் இன்டைரக்ட். உங்க வாழ்க்கையில இது மாதிரி மாந்திரிகவாதிகள் எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறவங்கள பார்த்து? நான் வந்த உடனே என்னுடைய சர்ச்சில் ரசிக்கப்பட்டவங்க பூஜை ரூம்ல சீர் பண்றவங்க தான். அவங்க தான் சபையில ஊழியக்காரியாவே ஆகினாங்க. அவங்க குடும்பத்துல இருந்து, அவங்க மூலியமா அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு 10-20 பேர் கிட்ட சர்ச்சுக்கு வருவாங்க. முதல் விசுவாசி அவங்க தான். அவங்களும் சாட்சி விட்டுருவாங்க, நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவங்களே சொல்லிடுவாங்க எப்படி இருந்தாரு, என்ன மந்திரம் பண்ணி உடுக்கெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு ஆச்சரியமா, இன்னைக்கு அவருக்கு ஜெபம் பண்றாரு, விடுதலை கிடைக்குது. இது பெரிய ஆச்சரியமாச்சு. அன்னைக்கு அநியாயம் பண்ணி இன்னைக்கு நன்மை செய்யறாங்கன்னு சொல்லி அவங்க தான் முதல்ல சாட்சி சொல்றாங்க. ஆமா, அவங்களும் சொல்லிடுவாங்க. நல்ல விஷயம். வேற ஏதாயிலும் நீங்க உங்க ஊழியத்துல விசேஷமான ஏதாயிலும் விஷயங்கள் இருக்கா? ஒரு முறை சேலத்துல வந்து போன உடனே அவர் சொன்னாரு, என் மனைவி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க ஐயா அப்படி இப்படின்னு சொன்னார். ஐயா அப்புறம் போய் ஜெபம் பண்ணும்போது பார்த்தா மூளை பக்கத்துல ஒரு தென்னை மரம் நல்லா பூத்து அப்படியே வதந்தி காஞ்சி போயிட்டு இருக்கு. அது மாதிரி ஆகக்கூடாது. அது மாதிரி ஆச்சுன்னா நாங்க மந்திரம் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, ஐயா யாருக்காவது மந்திரம் பண்ணணும்னு சொன்னா அவங்க வீட்டு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்போம். நாங்க அவங்க வீட்டு முன்னாடி நல்ல ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்குது. அந்த மரத்தையே பார்த்துட்டு அந்த மரம் என்னைக்கு பளபளன்னு பூத்து காயா கொட்டி பட்டுன்னு பட்டு போயிடும். அந்த மாதிரி அந்த குடும்பம் ஓன்னு போய் படார்னு தரமட்டமா போயிடும். அந்த மரம் சாகுதா பாருன்னு சொல்லுவோம். ஐயா நீங்க சொன்ன மாதிரி அந்த மரம் சாகுதுன்னா மந்திரம் பிடிச்சிச்சு. இதுதான் அந்த ஸ்தானம். அவங்கள போய் அந்த மாதிரி அந்த தென்னை மரத்தை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க, மாந்திரிகம் தாக்கப்பட்டு இவங்க இறந்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தா 4 பொட்டை பிள்ளைங்க, 4 பிள்ளைங்களும் வாமிட்டு எடுத்து வீடு வீடா வீட்டுல விழுந்துட்டு கிடக்குறாங்க. எல்லாருமே அப்படி தலை சுத்தல. அவங்க பிள்ளைங்க 4 வாலி பிள்ளைங்க. ஒரு பிள்ளை வந்து காலேஜ்ல லெக்சரா இருக்குது, நல்ல டிகிரி பண்ணிருக்குதுங்க பிள்ளைங்க, நல்லா படிச்ச பிள்ளைங்க, மேரேஜ் ஏஜ்ல இருக்காங்க. கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்கியாங்க. வீட்டுக்குள்ள போனா ஒரே நீச்சு அடிக்குது. என்னங்க ஒரு மாதிரி நீச்சு அடிக்குதுன்னா, ஒரே வாமிட்டு பண்ணுறீங்க 4 பிள்ளைங்க, என்ன வெளியே சொல்ல முடியல. நான் அப்போ போயிட்டு அந்த வீட்டில் ஜாம் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜாம் பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வாமிட்டு நின்றுது, தலை சுற்று நின்றுது. நல்லா இருப்பாங்க, இனிமேல் அது ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு படகு போயிட்டேன். அப்போ சாப்பிடணும், இல்லை சாப்பிட மாட்டேன், நான் இங்கே வந்திருக்கிறது சூழ்நிலை சரியில்லை, அந்த 3 days நான் பாஸ்டிங் இருந்துருந்தேன். கடைசியாக போகும்போது நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்றேன், இப்போ என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ரூமில் படக ஆரம்பித்தேன். படக போகும்போது நல்லா இரவில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். தூங்கிட்டு ஓன்னு பயங்கர ஒரு சத்தம் கேட்டுது. உடனே ஜன்னலை திறந்து இந்த தள்ளேறி கிள்ளேறி போவாங்க ஊர் நாட்டு ஆட்கள், அந்த அருகில் லேம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி எட்டி பார்த்தா யாருமே காணோம். தெருவே விரிசோடி இருக்கு. சரி ஜன்னலை தாள் போட்டு படுத்துட்டேன். காலமுறை அந்த ஐயா இந்த மாதிரி நைட்டு ஓன்னு ஒரு சத்தம் கேட்டு உங்களுக்கு கேட்டுச்சானாரு. நான் வார்த்தை வாங்கணுன்றதுக்காக நான் மந்திரவாதி வந்து வந்தோம்ல, அப்படிலாம் ஒன்றும் கேட்கலையா, நான் நல்லா தூங்கணுன்னு சொல்லிட்டேன். இல்லையா ஒரு பெரிய சத்தம்யா, என் 4 பிள்ளைங்களும் போய் ஒரே கட்டில் போய் படுத்துக்கிச்சு. அது பிறகு ஜாம் பண்ணும்போது பார்த்தா வாசல் எதிரில் ஒரு பெரிய தென்னை மரத்தில் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி கன்னி முட்டை தலைச்சம் கை தகுடு எல்லாம் வச்சு நல்லா கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த ஊரில் இவர் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு அது பிறகு 4 முறை கூப்பிட்டா இந்த தேங்காய் பறிக்கிறவங்க யாராவது வந்து கூட்டிகிட்டு வாங்க, இந்த மரத்தில் ஏற சொல்லுங்க. இளநீர் என்ன சொல்லுங்க, நான் பறித்து போட சொல்கிறேன் பசங்க, நீங்கள் இட்டுட்டு வாங்க. நீங்கள் நான் விஷயம் சொல்லிட்டேன்னா அவன் வரமாட்டான், மரம் ஏற இட்டுட்டு வாங்க. இட்டுட்டு வந்த உடனே ஏறுப்பாது மேலே ஏற ஒரு மஞ்சள் பை உள்ளே ஒன்று இருக்குது பாரு, வேஸ்ட்டில் கட்டியாரு. அவன் கையை போட்டு இல்லைப்பா அந்த பாலைக்குள்ளே விடுப்பா கையை. சார் இல்லை நீங்கள் விடுங்க, நான் விட்டான் இவ்வளோ பேர் முடிச்சு தூக்கிட்டு வந்தான் மேலே வீட்டில் அவுத்து.
இது உள்ள பாருங்க கன்னி முட்டை இருக்கும், தலைச்சங்காய் இருக்கும், தகுடு இருக்கும் பாருங்க. இது உங்கள் குடும்பமே ஆகாத அளவுக்கு எல்லாமே தரிசனம் ஆகணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. சொன்னேன் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமிச்சிட்டாங்க. அதை தூக்கிட்டு போய் எங்கேயும் எரிஞ்சிடாதீங்க, பாறை போட்டு நசுக்குங்க. அது எரிஞ்சிட்டிங்கன்னா உயிர் இருக்குது. அதுக்கு எரிச்சா கூட சாகாது. நல்ல கல்லை போட்டு நல்லா நசுக்கிட்டு அப்புறம் தீ மூட்டி விட்டு வந்துடுங்க. மூட்டிட்டு வந்தாங்க, பிள்ளைங்கள்லாம் விடுதலை ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு போனதுலேருந்து இந்த ஒரு சைடு தான் பேசுவார், இப்படி முகத்தை காட்ட மாட்டார். என்ன இவர் திரும்ப மாட்டேன்றாருன்னு பார்க்கும்போது பார்த்தா இந்த பக்கம் பெருசாக அடிச்சுட்டு போயிட்டுக்குது. இவ்வளோ பெரிய சதை எல்லாம் இருக்கும் முகத்தில். ஆள் வந்து பழைய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, நல்ல செம அந்த மாதிரி ஆட்கள். அவர் சட்டை போட்டால் நம்ம முழுவிடுவோம், அப்படி இருப்பார். எப்படி இருக்கு அப்படி பேசுவார். என்னங்க இது காயணும்னு ரூமில் வாங்கயா சொல்கிறேன்னாரு. போனோடனே சொல்கிறாரு, ஒரு அம்மா வந்து 2 பொண்ணு கேட்டாங்களாம், 2 பையனுக்கு. இவர் இல்லைன்னாராம். அவங்க போய் சூன்யம் பண்ணிட்டு வந்து 2 கட்டவரில் மைய தடவி கொடுத்துக்கிறாங்க. இது எதுவுமே அவர் கட்டைக்காலில் தடவிடு, அங்கேருந்து அடித்து உயிர்ந்துருவார். அப்படியே செத்து போடுவான் மனுஷன். அவங்க அம்மாவும் இல்லை பொண்ணை நீ எப்படி வேணாலும் கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துக்கிறார். இவங்க நீட்டாக வந்து ஐயா என்னை ஆசிரியங்கன்னு வச்சாங்க பாருங்க. இவருக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் எதுவும் இல்லை. அங்கேருந்து தூக்கி அடித்து ஒரு 10 அடி தொழுவில் வந்து விழுந்துக்கிறாரு. அவ்வளோ பெரிய வெயிட்டான உருவம். ஐயா நின்று ஒரு பாட்டு ஆராதிப்போம் ஆராதிப்போம் என்னுடைய ஓன் சாங் பாடி அப்படியே அக்கினி இறங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. அவங்க அங்கேருந்து ஓடி வந்து அந்த புல்பிட்ட அந்த விழுந்து அவங்க கத்துறாங்க, அவங்க தகப்பனுக்கு நான் அநியாயம் பண்ணேன், நான் தான் மைத்தரு நம்ம பாவி, நான் என்னை சாவச்சிடுங்க என்னை சாவச்சு கத்துறாங்க. கையெல்லாம் குத்துதுன்னு போட்டு தரையில் புரள்றாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒப்பு விடுமா, நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை ஆகுவார், நீங்கள் சொல்லிட்டீங்களே அந்த பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்ன பட்டுன்னு விழுந்தாங்க. அது பிறகு இவருக்கு அந்த வலி நின்றுச்சு. ஆனாலும் அந்த அந்த காயம் இருந்தது, அந்த வலி புடுங்கம்மா அப்படியோ ஏதாவது போட்டு புரண்டிடலாமான்னு பார்ப்பாராம். அப்படி பண்ணுவான். ஏன்னா உயிரை எடுக்கிறது அந்த ஆவி. சீராச்சு, அப்புறம் வீடு சீராச்சு. அதன் பிறகு 4 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆச்சு. இதில் கடைசி பிள்ளை வந்து காலேஜில் படிக்குமையா. இந்த காலேஜில் படிக்கும்போது அந்த பிள்ளைக்கு வந்து பாம்பை ஏவல் பண்ணி விட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு இங்கே பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு பாம்பு ஏவல். அந்த பாம்பு எப்படின்னு சொன்னாயா மனப்பாம்புன்னு சொல்லுவாங்க. மெனப்பாம்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து மெனைக்கு சொந்தமானவங்க கண்ணில் மட்டும் தெரியும். அதோட இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது படாது மறந்துடும். எதுனா அடிங்கன்னா மறைஞ்சிடும். அது மெனக்குள்ளே இருக்கும். அது அந்த பாம்பை வச்சு ஏவல் பண்ணி விட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அவங்கள மட்டும் தான் பயம் காட்டும். நீங்கள் கிட்ட போனால் கூட உங்களுக்கு தெரியாது. இந்த பொண்ணை வந்து அது ஒரு மென்டல் மாதிரி ஆக்கிடுச்சு. கடைசியில் காலேஜில் எல்லாருமே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, எங்க இந்த படுத்துன்னு இருக்குதே, தோ படுத்துன்னு இருக்குது. போமா சும்மா நான் டெய்லியே கூப்பிடுறத நான் என்ன கண்ணா தெரியல சார், நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் நீங்கள் பாரு இல்லையே போமா அப்படி சொல்லிட்டு வாங்க. இந்த பொண்ணு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருமா. அது அப்படி தான் இருக்குமா எதிர்க்குவேன். அது பிறகு மறைஞ்சிருமா. அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். இவர் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி விஷயம். நான் ஜாம் பண்ணி ப்ரேயர் ஆயில் கொடுக்குறேன், இந்த ஆயிலை கொண்டு போயிட்டு அது எங்கெங்க டவுட்டுக்கு தாங்க தெளிவு சொல்லுங்க, அது அப்படியே நிற்கும், அடிச்சு போட்டுருவாங்க, மறைய முடியாது, ஆண்டு விட மாட்டார். சொல்லி கொடுத்தேன். அதே போல எண்ணெய் கொண்டு போய் தெளிச்சாங்கயா. மறுநாள் பாம்பு சொல்லிச்சு, யாருமே வரல. நீ இதே சொல்லிட்டு எங்களை மென்டல் ஆகாதுன்னு. ஐயா உண்மையா இருக்கு வாங்கணும்னு அந்த பியூன் ஓடி அந்த பார்த்துட்டு இருக்குயா பெரிய பாம்பியா படுத்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பியூன் அடிச்சு கொளுத்துட்டாங்க. அந்த பொண்ணுங்க விடுதலை ஆயிடுச்சு. 2 பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆச்சு. 4 பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்க சொன்னீங்க பெண் பிள்ளை பிறந்தா கவலைப்படாதீங்க, வீடு நிறைஞ்சிருக்கும். ஆண் பிள்ளை பிறந்தா தான் கஷ்டம், அவன் கல்யாணம் ஆகி வெளியே போயிடுவான், இதுங்க பிள்ளைங்களை இட்டுட்டு வந்துருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 4 மருமகன் இன்னைக்கு இருக்காங்க. இப்போ பேர மாதிரி பேத்தி மாதிரிலாம் ஆகி நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரியா. நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டேன், சந்தோஷம். கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ஒரு இந்த நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சபைகளுக்கு போறவங்க கூட நிறைய பேர் இந்த மாந்திரிக விஷயங்கள்ல வந்து இன்னும் கூட நம்பிக்கை இல்லை. ஆமா ஆமா கரெக்ட். ஆமா பைபிள் சொல்லுது இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை மந்திரவாதம். ஆமா ஆமா. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபைக்கு வர்றாங்க, ஆனா அது மாதிரியும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. சில பேருக்கு பயம் இருக்கு, நமக்கு வந்து அந்த இதெல்லாம் தாக்கிரும், பிரச்சனை பண்ணணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? அதுதான் அவங்க மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்காதனால வர பிரச்சனை. அது திருமணமா வந்து ஆண்டவர் தான் வந்துட்டாங்கன்னா அதை வெறுத்துருவாங்க. இவங்க 2ஆம் கட்டமா இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. அது கண்டிப்பா அந்த பிரச்சனை இருக்குங்க. இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா,
நான் இப்போ கூட சபைகளில் சொல்லுவேன், குழந்தை பிறந்ததுன்னா உங்கள் மனசாட்சிக்கு ஏதாவது பேரை வச்சிருங்க, எந்த கோயில் குளத்தில் எடுத்து வேண்டிடாதீங்க, அது விடாது, கல்யாணமும் பண்ண விடாது என்று சொல்லுவேன். இவங்க கொண்டு போயிட்டு அங்கே கோடிச்சுட்டு வந்துடுறாங்க பாருங்க, அந்த ஆவி அந்த குழந்தைய விடாது. பெருசா ஆனாலும் கூட குழந்தை பிறக்காது, புருஷன் மனைவி ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, பிரிச்சுட்டே இருக்கும், சண்டை வரும். அதனாலதான் இப்போ கூட நான் எங்க போனா சொல்லுவேன், நீங்க உங்க மனசாட்சிக்கு என்னவோ உங்க பரம்பரை பேரை கூட வச்சுக்கோங்க, ஆனா இந்த மாதிரி கோடிச்சு வைக்காதீங்க. பிற்காலத்துல பிள்ளைங்களுக்கு வளர்ச்சி இருக்கே இருக்காது, அது வாழ விடாது, கடைசி வரைக்கும் அது கூட தான் இருக்கும். அது மேரேஜ் பண்ணா கூட புருஷன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து இல்லற வாழ்க்கையில சேர விடாது. இப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். அதனால நிறைய பேர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற மந்திரவாதிகள் உங்ககிட்ட இருக்கையா பண்றாங்களையா? நுங்கம்பாக்கத்துல வந்து நாங்க 3 பேருமே நுங்கம்பாக்கம் மீட்டிங்க. அப்போ மீட்டிங் புக் பண்ண கூட நான் சொன்னேன், யாருக்கு சொன்னாலும் நான் சொல்லிவிடுவேன், அவங்க கூப்பிட்றாங்களே இல்லையே. என்னை வந்து கடைசி நாளில் போட்டால் நான் வரேன். ஐயா அவங்கெல்லாம் பெரிய, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவருக்கு யாரும் பெரியவரோ இல்லை, ஆண்டவர் தான் பெரியவர். பைபிள் ஆதியாமத்துலேருந்து வெளிப்பட்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்னு தான் இருக்கும், அப்பாவுக்கு வேண்டி தான் இருக்கும். அதனால எல்லாம் சின்னவங்க தான். என்ன கடைசியில் போட்டீங்கன்னா உனக்கு பிரயோஜனம், இல்லைன்னா முடியாது. நான் முன்னாடி பேசிவிட்டுனா அடிச்சு தள்ளிடுவாங்க, நல்லா இருக்காது. சரி கடைசி நாள் கொடுத்தாங்க. கடைசி நாள் கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா மந்திரவாதி ஒரு குடிசையை ஆண்டவர் காட்டுறாரு, அரச மரத்துக்குள்ள ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, ஒரு கொடுக்க விளக்கு மேலே. அப்புறம் ஆண்டவத்துக்காரன் என்ன ஆண்டவர் வேலைக்குன்னா, அவன் மந்திரவாதி உட்காந்துட்டு வேலைப்பாடு பண்ணுறான், நீ கடைசி நாள் வரேன்னு சொல்லி உன்னை மீட்டிங் நடத்த விடவே மாட்டான், ஆனால் நீ ஜபத்தில் இரு, நானும் கிரியை செய்கிறேன்னு சொல்லி ஆவியானவர் பேசிட்டு இருக்கார். நல்லா வல்லமையாக பேசியிருக்கிறேன். அந்த சபை கூட்டத்தில் வந்தவனே ஒரு தம்பி பேப்பரை கையில் சுட்டிட்டு நல்ல வசனத்தை கேட்டுருந்தான். அப்போ கூட அந்த மேலே ஏறிட்டேன், ஸ்டேஜ் மேலே குரங்கு ஆவி ஏறி விட்டாங்க. மேலே ஏறி வந்து ஃபேடு வீடு கீபோர்டெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டேன். எரிஞ்சு இப்படி பண்ணான். சரி நான் பார்த்தேன், வேற வழி இல்லையே, இவனுக்கு ஜாம் பண்ணா இனிமேல் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு கபடிலாம் ஆடுவேன் நான். உடனே பஸ்க்கு போட்டு அமுக்கி போட்டு ஒரு அமுக்கி கீழே படக்க வச்சு அமுக்கிட்டேன். இப்படி ஒடிக்கிட்டேன் உடனே என்னை விடு, நான் இந்த ஸ்டேஜ் நடக்கூடாது எனக்கு. அதுதான் எங்கள் வாத்தியார் அதுதான் சொல்லியிருக்காரு, மீட்டிங் நடக்கூடாது. உட சாத்தானே நீ தொலைடா பொட்டுன்னு தான் ஏன்ச்சி ஐயா போய் உட்கார ஸ்டேஜில் உட்கார். அப்புறம் ஜெபம் பண்ணி கட்டி இன்னைக்கு அந்த மந்திரவாதி கூட அந்த பகுதியில் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஏவல் பண்ணி விட்டுருவாங்கய்யா. மூலமா வேற மந்திரவாதிகள் யாரும் வந்திருக்காங்களா? அத்திப்பேட்டில இருந்து ஒரு மந்திரவாதி பயனடுத்தி ஞானஸ்தானம் கொடுத்து 2 பேருமே இப்போ ஊழியம் செய்யறாங்க. அப்படியா? ஆமா. அது பிறகு வந்தவாசில இருந்து ஜடாமுனின்னு ஒரு மந்திரவாதி கூட்டு பாருவேன். அங்க போகும்போது அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ண போது பார்த்தா புருஷன் மனைவி 2 பேர் மேலேயும் பேய் இருக்குது. இது யாருக்கும் தெரியல. அவன் போய் கதவான நின்று சிரிச்சுக்கினே இருக்கான். நான் நினைச்சேன் ஒருவேளை என்னவோ புருஷங்காரன் வேற ஏதோ பரியாசம் பண்றாம கடிச்சு பார்த்தா அவன் மேல பிசாசு, இது மேல பிசாசு, குடும்பத்துக்கு எழுப்பி. அப்புறம் 2 பேரும் வந்து நின்று ஜாமணி என்ன விடுதலை ஆயிட்டு பிறகு அந்த பொண்ணு கீழே வந்து பொண்ணு ஹான்னு சிரிச்சுது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு பிசாசு கிரியில் இருக்கிறவங்களை பிடிச்சேன்னா அந்த மந்திரவாதிகள் இருக்கிற மொத்த ஆவியை காலி பண்ணிடுவேன். அவன் சிங்கிள் டீக்கு அடிக்கணும் அந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன். அது காலி பண்ணிட்டோடனே அவன் வந்துட்டான். எனக்கு அவன் கூடு பாய்ந்தவன்னு தெரியாது. காலி பண்ணி இந்த பொண்ணு ஓனு சிரிக்குது. என்னன்னு கேட்டேன், என்ன நீ எதனா பண்ணுப்பாங்க, என் ஆவியெல்லாம் காலி பண்ணிட்டேன், எனக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நாளை பொறுப்பு கிடையாது எனக்கு, என்ன நீ சாகடிச்சு ஜாமணி பிடிச்ச ஆவியானு சொன்னார். நல்லா போட்டு அடிச்சு பின்னு, நீ ஆவியில அடிச்சு பின்னு பாருங்க. நல்லா தரிசனம் பாரு. கண்ணுலேருந்து ஒரு கண்ணில் ரத்தம் பூரிட்டு வரா மாதிரி இருந்த கத்த ஆரம்பிச்சான். என் கண்ணு போயிடுச்சு. என் பூஜை ரூமில் அது அப்படியே பூஜை ரூமில் அப்படியே படுத்துருவாங்கய்யா. படுத்துட்டு அவன் மனைவி கூட்டு கால் மாட்டேன்னு உட்கார வச்சுட்டு அப்படியே மந்திரம் படிச்சுட்டே அந்த மாதிரி இந்த ஆவி வெளியே வரும். ஒரு 1/4 மணி நேரம் தான். 1/4 மணி நேரம் நான் பிடிச்சி வச்சுன்னா அவன் செத்துருவான். அதுக்குள்ள நாம பரிதாபப்பட்டு விட்டா சரி. அது பிறகு கண்ணு போயிடுச்சுன்னா அது பிறகு வந்த வாசில கண்ணு போனவன் மந்திரவாதி. இன்னும் மந்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே இருந்தால் அப்புறம் கடைசியில் செத்து போயிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு. அந்த மாதிரி நிறைய மந்திரவாதி மாட்டிருக்காங்க. அதே மாதிரி அம்பத்தூர்ல ஒருத்தருக்கு பண்ணாங்க, அவனும் கூடுப்பாங்க வந்தான். அப்புறம் மூலவத்து அவன் நிறைய ஆவி அனுப்பிச்சு விட்டான். அவன் கழிவு அவனும் வந்தான். அவனே போய் நேரடியாக பார்த்தேன், டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கான். யாருன்னா டீ வாங்கி கொடுப்பாங்களான்னு சொல்லி போய் பார்த்தா அந்த பூஜை ரூம்லாம் அப்படியே பாய் அடிஞ்சு கிடக்குது கூவத்து ஓரமா. அப்புறம் அவனை போய் விசாரிச்சவனே இவர் தாங்க. சரி ரைட்டு ஓகே, இவங்கிட்ட பேசினா இப்போ ஆண்டவரை பற்றி ஏற்றுக்க மாட்டான், சொன்னாலாம் எரிசலில் இருப்பான்னு சொல்லி வந்துட்டேன். ஆண்டவர் தொடுங்க ஆண்டவர்னு கையை காட்டி வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய மந்திரவாதிங்க தோல்வி அடைஞ்சு வராங்க. அழிச்சிட்டு வரேன், மாந்திரிகம் இல்லாத அளவுக்கு அழிச்சிட்டு வரேன்.
கர்த்தர் அந்த மாதிரி ஆமா, அது என்னுடைய தாட் அதுதான். ஓ, நல்லது நல்லது. ஆமாய்யா. நல்லதுயா. வேற நம்ம சமுதாயத்துக்கு மாந்திரிகத்தை நம்புறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது நம்புறது பொய்ன்னு சொல்ல வரேன்யா. பொய். மந்திரம் தந்திரம் இந்த மதிமுக்க நேரம் சொல்றது அது பொய். அதாவது வந்து தீமை தான் செய்ய முடியும். ஒரு ஆவியை கட்ட முடியும், உன்னோட சேர்த்து கட்ட அவிக்க முடியாது. குழந்தை இல்லையா கிடைக்காது. குழந்தைய கலைக்கு செய்வான், கருவை கலைக்கு செய்வான், குழந்தை உருவாக்க. ஆமா, இந்த அரகோந்தில் கூட ஒரு சர்ச்சையில் பேசும்போது ஒரு பொண்ணு ஓன்னு கத்தி அப்படியே பாம்பு மாதிரி நலிஞ்சு போச்சு. ஆண்டவர் கேட்ட என்ன ஆண்டவர் இந்த ஆவின்னா, இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கு. அவங்க எவ்வளோ வலியுறுத்தி இருக்காங்க, வேணாமா எங்கள் ஜாதி வேறன்னு. அவன் விட காணோம், அப்படி சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தவொடனே கரு தங்கிடுச்சுன்னா புள்ள பிறந்ததுன்னா நம்ம மானத்தை கெடுத்துடும் ஜாதி மதத்துக்குன்னு சொல்லி பாம்பை ஏவி விட்டு இருக்காங்க. அந்த பாம்பு ஏவி விட்டாங்கன்னா வயிற்றுக்குள்ள வந்துட்டு அந்த கருவை தின்னுட்டு இருக்கும். அதுக்கு மெயினாக அந்த கன்னி முட்டை அந்த கரு இதுதான் அதுக்கு பிடிக்கும். அப்போ அப்புறம் ஜெபம் பண்ணும்போது அது சொல்லுது, இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டாங்க ஆவியை, நான் தான் அது, ஒரு குழந்தை கூட பிறக்காது, இப்போ கூட வயிற்றுல நிற்கிறத கழிச்சிடுவேன். நான் சொன்னேன் இன்னிலேருந்து டேட்டு கொடுக்குறோம், அந்த பொண்ணு குழந்தை பற்றி எடுக்கும், நீ கிளம்பி போன அப்படி ஓன்னு பத்து வந்துச்சு. அந்த பிள்ளை கிட்ட சொன்னால் நல்லா பாதுகாப்பாக இருந்துக்குமா, சொந்தக்காரன் கேட்ட கூட நீ முழுவாது இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒன்று வந்து கண்ணோட்டம் பண்ணுவாங்க. மந்திரம் பண்ணோம்னா ஒரு ஆளை விடுவோம். நாங்கள் அந்த ஃபேமிலிலேருந்து ஒரு ஆளை விடுவோம். அவர் வந்து பார்த்துட்டே இருன்னு அவங்க எப்படி இருக்காங்க பாரு அவங்க ஸ்தானத்தைன்னு சொல்லுவோம். அதனால ஒருத்தர் வாட்ச் பண்ணுவாங்கம்மா, நீ என்ன பண்ண யாருக்கிட்டையும் சொல்லுவேன். வீட்டில் கூட அம்மா கிட்ட கூட சொல்ல வேணாம். இது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை. ஒரு 5 மாதம் ஆனால் தன்னால தெரிய போகுது, அப்புறம் வாய்க்க முடியாது. அந்த குறிப்பிட்ட காலம் அந்த காலத்துக்குள்ள அந்த கருன்ற மொத்தம் கலைக்க முடியும். குழந்தை உருவாயிடுச்சுன்னா அப்பா என்ன வேதம் சொல்லுது, தாயில் கருவில் வந்து குழந்தை உருவாகிறது தான் தாய்க்கு தெரியும். குழந்தைக்கு எலும்பு வளர்றது தெரியுமான்றாரு. எலும்பு ஆவியானவர் வளர்க்குது. அது மேற்பட்டு ஒன்றும் தொட முடியாது. ஒரு 5 மாதம் தப்பிச்சு அப்புறம் நல்லா இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி நிறைய மாந்திரி காட்டில் விடுதலை ஆகிருக்காங்க. விடுதலை ஆகி ஆண்டவரை ஏற்றுட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் ஏற்றுட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நல்லபடியா ஒரு நல்ல ஒரு சாட்சியை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆமாய்யா, கர்த்தருக்கு மகிமை. இந்த சாட்சி நீங்க கேட்டீங்கல்ல, அது உங்க வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தருக்கு முன்பாக எந்த வல்லமைகளும் இல்லை. அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். கர்த்தராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஒருவேளை நீங்க இந்த உலகத்துல என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வராதா, எனக்கு ஒரு நல்லது கிடைக்காதான்னு எதையோ நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்றோம், இயேசுவை தவிர இந்த உலகத்துல வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவே கர்த்தர். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்திருக்கின்றன. இன்னைக்கு ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில இயேசு வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க தயாரா இருக்கிறோம். நீங்க கூட இப்போ இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா போதும். உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதுல ஈடுபாடு இருந்ததுன்னா இயேசுவை நோக்கி பாருங்கள். கண்களை மூடி நாம் ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பான இயேசுவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய அற்புதம் நடக்க வேண்டும். பில்லி சூனியங்களாலே, ஏவுதல்களாலே, மாந்திரீகங்களாலே பாதிக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, தங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்களை இழந்து, வாழ்வின் நிம்மதியை இழந்து, வாழ்க்கையில எல்லாவற்றையும் பறிகொடுத்து பரிதாபமாய் வாழுகிற அப்படிப்பட்ட மனிதர்களை, அப்படிப்பட்ட குடும்பங்களை, அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களை ஏசப்பா நீர் தொடுவீராக, சந்திப்பீராக. மாந்திரிகத்தையே, இந்த மாதிரி குடும்பங்களை அழிக்கிற வாழ்க்கையையே தன்னுடைய வாழ்வாக கொண்டிருந்த, ஒரு தொழிலாய் கொண்டிருந்த இந்த ஐயாவை நீர் சந்திப்பீரானால், இவருடைய வாழ்வை மாற்றுவீரானால், பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை மாற்றுவது எவ்வளவு எளிதான விஷயம். அப்படிப்பட்ட மாந்திரியங்களை அவர்களாலேயே மாற்ற முடியாது. ஆனால் நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மாபெரும் அற்புதம் நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதம் இதோ இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படி நாங்கள் வேண்டுகிறோம். அதிசயங்களின் தேவன் இவர்கள் வாழ்விலே முன்னாக கடந்து போவீராக, ஆசீர்வதிப்பீராக. இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
கிருபை அவர்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். பின்னாலே இது சம்பந்தமாக உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் கொடுக்கப்படுகிற தொலைபேசி எண்ணிலே அல்லது எங்களுடைய தொடர்பு எண்ணிலே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான பதிலை சொல்ல நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Contact Healing Ministry, Reverend MP Prabhakaran, 89 Redills Road, North Redills Road, Villivakkam, Chennai 6,49,000, Tamil Nadu, India. Email Reverend MP Prabhakaran j@gmail.com. For prayer, call 90945 60005. SMS and WhatsApp 91764 65353. அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை. ஆராதனை உமக்கே என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆராதனை உமக்கே என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை. என்னை என்னாலும் நடத்துகிறீர், உமக்கு ஆராதனை ஆராதனை. என்னை என்னாலும் நடத்துகிறீர், உமக்கு ஆராதனை ஆராதனை. என்னை தப்பிவித்து காப்பாற்றுகிறீர், உமக்கு ஆராதனை ஆராதனை. என்னை தப்பிவித்து காப்பாற்றுகிறீர், உமக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை. என் உள்ளத்தில் வந்தவரே, உமக்கு ஆராதனை ஆராதனை. என் உள்ளத்தில் வந்தவரே, உமக்கு ஆராதனை ஆராதனை. என்னை உள்ளங்கையில் வரைந்தவரே, உமக்கு ஆராதனை ஆராதனை. என்னை உள்ளங்கையில் வரைந்தவரே, உமக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை. எனக்கு உதவிடும் கண்மலையே, உமக்கு ஆராதனை ஆராதனை. எனக்கு உதவிடும் கண்மலையே, உமக்கு ஆராதனை ஆராதனை. என்னை மறவாத தெய்வமே, உமக்கு ஆராதனை ஆராதனை. என்னை மறவாத தெய்வமே, உமக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை.
கருவில் தெரிந்தவரே உமக்கு ஆராதனை ஆராதனை. என்னை கருவில் தெரிந்தவரே உமக்கு ஆராதனை ஆராதனை. என்னை கடைசி வரை காப்பவரே உமக்கு ஆராதனை ஆராதனை. என்னை கடைசி வரை காப்பவரே உமக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, இயேசு ரட்சகரே ஆராதனை. ஆராதனை உமக்கே என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆராதனை உமக்கே என் ஜீவனுள்ள நாளெல்லாம்.